ஓகே. ஸோ பேசிக்காக வந்து சிஎஸ்எஸ் கோடு போடணுன்னா ஒரு HTML ஃபைல் வேணும். ஸோ அதனால வந்து இண்டெக்ஸோட HTML ஃபைல் க்ரியேட் பண்ணிட்டு அதில் வந்து பாய்லர் பிளேட்டு நார்மலாக. ஸோ டைட்டில் என்ன வைக்கிறேன்னா சிஎஸ்எஸ் கோடுன்னு வைக்கிறேன். ஆ தம்பி வீடியோ ரெக்கார்டில் இருக்கு, நான் வச்சுக்கோ. உங்கள் கிளாஸ் பசங்க அமுச்சு வைப்பேன். ஆமாம், சரி சொல்கிறது கேளு, சொல்கிறது கேளு. சிஎஸ்எஸ் ஃபைலில் வந்து எங்கெங்கே எழுதலாம் நார்மலாக ஒரு கோடை வந்து இப்போ எக்ஸாம்பிள் வந்து நான் இங்கே H1 எழுதுறேன்னா போட்டுட்டு நான் இப்போ ஓப்பன் வித் லைசர் கொடுத்துட்டேன்னா வந்துடும். வெயிட் செகண்ட். ஸோ ஓகே, இந்த H1 டேக் வந்து எப்படிலாம் ஸ்டைல் பண்ண சொல்லி சிஎஸ்எஸ் வச்சு நார்மலாக இந்த H1 டேக் இருக்குல்ல, H1 ஹாய் மை நேம் இஸ் விஸ்வான்னு இருக்குது. இதை நான் வந்து கலரிங் மாற்றணும். எப்படி மாற்றலாம்? வித் சிஎஸ்எஸ் HTML வச்சு இல்லை, சிஎஸ்எஸ் வச்சு. ஆமாம். ஸோ சிஎஸ்எஸ் டேக் எங்கே க்ரியேட் பண்ணுவேன்? சிஎஸ்எஸ் டேக் எங்கே க்ரியேட் பண்ணுவேன்னு கேட்டேன். ஸோ தனியாக ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ண சொல்லியா? லைக் வந்து இல்லை, நார்மலாக நீ எப்படி க்ரியேட் பண்ண கேட்டேன். எப்படி க்ரியேட் பண்ணிட்டு கேட்குறியா? ஓகே. ஸோ சிஎஸ்எஸ்ஸில் வந்து 3 டைப்ஸ் இருக்குது நார்மலாக. இது அவுட்புட்டு எப்படி நான் வந்து இன்லைன் சிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல வந்து ஸ்டைல் கொடுத்துட்டு கலர் கொடுத்துட்டு ரெட். ஸோ ரெட் ஆயிடுச்சா? இது வந்து இன்லைன் சிஎஸ்எஸ்ன்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது வந்து இன்டர்னல் சிஎஸ் வந்து இந்த இடத்துல போடுவாங்க. இந்த டைட்டில் கீழே ஸ்கிரிப்டுன்னு போட்டுட்டு, ஸ்கிரிப்டில் ஸ்டைல் டேக்குள்ளே போய் போடுவாங்க. எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஓகே, இந்த இடத்துல வந்து பாடி கலர் வந்து பேக்ரவுண்ட் கலர் வந்து நான் வந்து இந்த மாதிரி அக்வா கொடுக்குறேன்னா, ஸோ இந்த மாதிரி இது பேர் வந்து இங்கே போட்டுறேன். இன்லைன் சிஎஸ்எஸ். ஹலோ, கேட்குதா இல்லையா? கேட்குதா? இல்லை, நான் சேவ் பண்ணல, கொஞ்சம் ஸ்லோவாக தான் வரும். இப்போ வந்துருச்சா? கேட்குது. ஒரே நிமிஷம். ஸ்க்ரீன் தெரியுதா? இல்லை, அந்த லிங்கை கிளிக் பண்ணி போதும். மோஸ்ட்லி கோட் வந்துடும். வரலன்னா வந்து நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன்ல, அதை பார்த்துட்டு அதில் வந்து நான் சேவ் பண்ணிட்டே வருவேன். கொஞ்சம் பொறுமையாக தான் மாறும். அதை மாறின பிறகு எனக்கு இந்த லைனில் வந்து டவுட் இருக்குது, நீயே போட்டுப்பாரு. நீ மாற்ற எனக்கு கொஞ்சம் மாறும். ஆக்சுவலாக எனக்கு மாறலன்னா சொல்லி நான் மாற்றி நான் சொல்லித்தரேன். ஓகேவா? சரி, ஓகே. சரி, அது கூட அப்போ அது என்னென்னு பார்த்தேன். நானும் புதுசு தான், அது நான் யூஸ் பண்ணதில்லை. இன்றைக்கி தான் பார்த்தேன், நைட் தான் பார்த்தேன். அதை பற்றி திரும்பி வாட்டி பார்த்துட்டு சொல்கிறேன். ஸோ ஸ்க்ரீனை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணலண்ணா. யாரு ஆன்லைன் தான் இருக்கேன்.
சரி ஓகே. ஸ்க்ரீன் தெரியுது இல்லை உனக்கு? சரி ஓகே. இது வந்து என்ன சொன்னேன், இன்லைன் சிஎஸ்எஸ் சொன்னேன்னா இந்த மாதிரி வந்து ஒரு டேக்குள்ள அடிக்கிறது வந்து இன்லைன் சிஎஸ்எஸ். ஸோ இந்த மாதிரி ஸ்டைலுக்கு வரதுக்கு இன்டர்னல் சிஎஸ்எஸ் சொல்லுவாங்க. இன்டர்னல் சிஎஸ்எஸ். ஸோ இந்த இன்லைன் சிஎஸும் இன்டர்னல் சிஎஸும் யூஸ் பண்ணலாம், தப்பு கிடையாது. பட் ஆனால் ஒரு ப்ராஜெக்ட் போனோம்னு வச்சுக்கோங்க, ஹெச்டிஎம்எல் ஒரு 100 லைன் 150 லைன் எழுதணும்னா சிஎஸ்எஸ் மட்டும் வந்து ஒரு 500 லைன் 700 லைன் போகும். டிபெண்ட் அப்பான் ப்ராஜெக்ட் அதிகமாகவும் போகலாம். ஸோ அப்போது 700 லைனுக்குள்ளே இது இங்கே போடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஒன்றும் புரியாது, கொச்ச 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 கொச்சன்னு இருக்கும். அதுக்காக என்ன பண்ணனா வந்து செப்பரேட்டாக வந்து சிஎஸ்எஸ் ஃபைலில் நீ கிரியேட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்டைலாக சிஎஸ்எஸ் வாட் எவர் உனக்கு என்ன பேர் வேணுமோ அதை கிரியேட் பண்ணிக்கலாம். கிரியேட் பண்ணிட்டு அதை வந்து இந்த மாதிரி டைட்டில் கீழே ஹெட்டுக்குள்ளே லிங்க்கு டேக் இங்கே கீழே வந்து லிங்க் சிஎஸ்எஸ் வந்துச்சா. ஸோ இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்டைலாக சிஎஸ்எஸ் பேஸ்ட் ஆகிடும். மேபி இந்த இடத்துல அந்த ஃபைல் பார்த்தீங்கன்னா உட்காரலன்னா ஜஸ்ட்டு டாட் ஸ்லாஷ் போட்டுன்னு வந்துடும், என்னென்ன ஃபைல் இருக்குது இங்கே இந்த இடத்துல என்னென்ன ஃபைல் இருக்காட்டும், இங்கே இருக்காட்டும் அந்த ஃபோல்டருக்குள்ளே என்னென்ன இருக்காட்டும், அதில் வந்து நம்ம ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ் தான் நம்மளோட ஃபைலு. ஓகேவா? சூஸ் பண்ணிட்டு சேவ் பண்ணிக்கணும். சேவ் பண்ண பிறகு இப்போ சிஎஸ்எஸில் போய் உனக்கு என்ன வேணுமோ உங்களுக்கு கோடிங் போட்டுக்கலாம். லைக் வந்து இப்போது என்ன போடுறேன்னா இப்போது H1ல் வந்து H2 டேக் அடிக்கிறேன். H2வில் வந்து MCA இப்போ அடிக்கிறேன்னு வச்சுக்கேன். ஸோ இந்த இடத்துல வந்து அந்த H2வை மென்ஷன் பண்ணணும். H2வை மென்ஷன் பண்ணிட்டு கலர் ப்ளூ ஒயிட் போடலாமா? ஓகே வந்துருச்சா? ஸோ இந்த மாதிரி வந்து எக்ஸ்டர்னாக போடலாம். ஸோ இதுதான் பேசிக்காக வந்து மூணு டிஃப்ரெண்ட் வேஸில் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். அது இன்லைன் யூஸ் பண்ணலாம், இன்டர்னல் யூஸ் பண்ணலாம், எக்ஸ்டர்னல். இந்த மாதிரி தனியாக எழுதுறது எக்ஸ்டர்னல் சொல்லுவாங்க, எக்ஸ்டர்னல் யூஸ் பண்ணலாம். நம்ம வந்து ஃபோக்கஸ் வந்து எப்போவுமே எப்படின்னா எக்ஸ்டர்னல் தான் இருக்கும். இந்த இன்லைன் இன்டர்னல்லாம் ரொம்ப எப்படி சொல்ல 1-2 யூஸ் பண்ணலாம், ரொம்பலாம் யூஸ் பண்ண முடியாது. அதனால வந்து 2 தூக்கி நம்ம ஃபுல்லாக என்ன பண்ண போகிறோம்னா எக்ஸ்டர்னல் போடலாம். ஓகேவா? ஸோ வந்து இப்போ சும்மா சாம்பிளாக என்ன பண்ணுறேன்னா ஒரு டிவ் கிரியேட் பண்ணிக்கிறேன். டிவ் நேம் வந்து box1. ஸோ box1ல் என்ன எழுதுறேன்னா வந்து ஃபஸ்ட்டு H1 நான் என் பேர் இல்லை H2ல MCC சும்மா இப்படி எழுதுறேன். ஸோ இதை வந்து ஓகே மாறிடுச்சு. இந்த லைன் போட்டு இருந்திருக்கேன். ஓகே ஓகே மாறிச்சா? ஸோ நீ ஃபஸ்ட்டு டாபிக் என்னன்னா வந்து சிஎஸ்எஸ் கலர் COLOR கலர்ஸ். ஓகேவா? ஸோ சிஎஸ்எஸ் கலர் வந்து எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் ஐடியான்னு. சிஎஸ்எஸ்ல வந்து கலரிங் யூஸ் பண்ண போகிறோம்ல அப்போது. ஸோ கலரிங் வந்து எப்படிலாம் கலர் கொடுக்கலாம் அப்படின்னு உன் ஐடியான்னு கேட்டேன். டேக்ஸ் நேமு அதில் என்னென்ன கொடுக்கலான்னா டேக் வந்து கலர் COLOR கலருக்கு கலர் தான் கொடுக்கணும். அது அடுத்து வந்து BACK பேக்கு GROUND பேக்ரவுண்டு கலர் COLOR பேக்ரவுண்ட் கலர் கொடுக்கலாம். அண்ட் அந்த பேக்ரவுண்டில் கொடுக்கலாம் GROUND பேக்ரவுண்டு கொடுக்கலாம். ஓகேவா? இதோட மெத்தடு. ஓகேவா? செகண்ட் என்னன்னா வந்து இந்த கலர் வந்து கலர் நேம்ஸும் கொடுக்கலாம். கலர் நேம்ஸில் வேல்யூ வந்து கலர் நேமில் கொடுக்கலாம். வேல்யூ நான் சொல்கிறது வேல்யூ வந்து நேம் கலர் நேம் கொடுக்கலாம். கலர் மீன்ஸ் வந்து ரோட்டன்ஸ் டொமேட்டோ ஸ்கை அந்த மாதிரி கொடுக்கலாம். ஓகேவா? இல்லை ரெட்டு ப்ளூ க்ரீன் அந்த மாதிரி நேம்ஸில் கொடுக்கலாம்.
அதான் கலர் நேம்ஸ் வந்து ரெட்டு, ப்ளூ, க்ரீனு, இல்லை டொமேட்டோ, ஸ்கை ப்ளூ, அந்த மாதிரி பீல், சாக்லேட்டு, ஆரஞ்சு இந்த மாதிரி நேம்ஸில் கொடுக்கலாம். ஸோ ரெட் ப்ளூவையும் கலர் காம்பினேஷனு, ஆரஞ்சுலாம் ஃப்ரூட் கலர்ஸு, டொமேட்டோஸ் அந்த மாதிரி அந்த நேம்ஸையும் கால் பண்ணிக்கலாம் உனக்கு தேவைப்படும் போது. அடுத்து வந்து ஆர்ஜிபி ஒரு இது, ஆர்ஜிபிஏ ஒரு இது. ஓகேவா? ஸோ ரெண்டு இருக்குது, ஆர்ஜிபி ஆர்ஜிபிஏன்னு சொல்லிட்டு. ஆர்ஜிபின்னா ஒன்றும் இல்லை, ரெட்டு க்ரீனு ப்ளூ இந்த 3 காம்பினேஷன் வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு கலர் தான் ஆர்ஜிபி. ஆர்ஜிபிஏன்னா அதுதான் ரெட் ப்ளூ, ரெட்டு க்ரீன் ப்ளூ. ஏன்னா ஆல்ஃபா ஆல்ஃபா என்ன பண்ணணும், ஒப்பாசிட்டியை மெயின்டைன் பண்ணும். ஸோ டார்க்காக வேணுமா லைட்டாக வேணுமா சொல்லிட்டு ஒப்பாசிட்டியை மெயின்டைன் பண்ணும். ஓகேவா? அதுக்கப்புறமா வந்து எக்ஸா கலர். எக்ஸா கலர் நான் வந்து நார்மலாக இதுதான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ எப்படின்னா எப்படி யூஸ் பண்ணனா வந்து எப்படி சொல்ல, ஆஸ்கோடு போட்டு 1 1 2 1 சம் இந்த மாதிரி 5 நம்பரோ 6 நம்பரோ இந்த மாதிரி நம்பர்ஸ் யூஸ் பண்ணுவோம் கலரு. அதுக்கு காம்பினேஷன் இருக்கும், அந்த காம்பினேஷன் யூஸ் பண்ணால் வந்துடும். ஸோ லாஸ்ட் வந்து எக்ஸ்டர்னல் கலர்ஸு. எக்ஸ்டர்னல் கலர்ஸு. ஸோ இந்த எக்ஸ்டர்னல் கலர்ஸ் என்னென்னா ஆன்லைனில் கலர் எடுப்பாங்க. ஸோ ஆன்லைனில் பர்டிகுலர் கலர் வந்து அவங்க வச்சுருப்பாங்க, கோடு வச்சுருப்பாங்க. அந்த கோடு கட் காப்பி பேஸ்ட் பண்ணுற மூலிமா வந்து ஈஸியாக கலர் வைக்கலாம். ஸோ இதுதான் வந்து டைப்ஸ், கலர் எப்படி எப்படி இன்புட் பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஸோ ஓகேவா? ஸோ இதோட எக்ஸாம்பிள் இப்போ ஒன்று பார்க்கலாமா? ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன்னா வந்து கிளாஸ் டிவ் கிளாஸ் நேம் வந்து பாக்ஸ் பண்ணா. ஸோ கிளாஸ் நேமை வந்து எப்படி மென்ஷன் பண்ணணும்னா டாட்டு மென்ஷன் பண்ணணும். இது கிளாஸ் நேம்னால டாட் யூஸ் பண்ணுறேன். டாட்டு பாக்ஸ் ஒன்று பி கேபிட்டலாக ஸ்மாலாக ஸ்மால். ஓகே, பாக்ஸ் ஒன்று கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு கலரு. ஓகேவா? கலர் வந்து நான் ரெட்டுன்னு கொடுக்க வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ரெட்டுன்னு கொடுத்தேன்னா எல்லாமே அந்த அதுக்குள்ளே இருக்க டெக்ஸ்ட்டு ஃபுல்லாகவே ரெட் ஆயிடுச்சா? ஸோ ரெண்டுமே ரெட் இருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தேன்னு வச்சுக்கேன், 2 டேக் இருக்குது, H1 அண்ட் H2. நான் H1 H2 மென்ஷன் பண்ணவே இல்லை. இந்த டிவ் கிளாஸ் இருக்குள்ள என்னென்ன கண்டென்ட் இருக்கோ எல்லாத்தையும் நான் ரெட்டாக மாற்றணும்னு சொல்லியிருக்கேன், ரெட்டாக மாற்றிருக்கு. இல்லை எனக்கு வந்து எனக்கு டிவ்வே ரெட் கலர் வேணும், டிவ்வோட கலரே மாறணும், அந்த கண்டெய்னர் கலரே மாறணும்னா அப்போ நீ பேக்ரவுண்ட் கலர் யூஸ் பண்ணணும். பேக்ரவுண்ட் கலர் யூஸ் பண்ணிட்டு நான் அந்த இடத்துல வந்து பிளாக்னு கொடுக்குறேன். ஸோ பிளாக்னு இப்போ என்னன்னா அந்த டிவ் இந்த கிளாஸோட கண்டெய்னர் மட்டும் பிளாக் ஆகும், அதுக்குள்ளே டெக்ஸ்ட்லாம் ரெட் கலராக வந்துடும். ஓகேவா? இது மூணாவது என்னென்னா வந்து கலரு. ஸோ சாரி பேக்ரவுண்டு. இப்போ நான் வந்து பேக்ரவுண்ட் கலர் தூக்கிட்டு வெறும் பேக்ரவுண்ட் மட்டும் தான் போட்டிருக்கேன். இப்பயும் அதே போல் சேம் அவுட்புட் தான், மாறவே மாறாது. சேம் அவுட்புட் தான், மாறவே மாறாது. அப்போ வந்து பேக்ரவுண்டுக்கும் பேக்ரவுண்ட் கலருக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னால், நீ வந்து நான் பேக்ரவுண்ட் கலர் மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறேன்னா நீ எய்தர் பேக்ரவுண்ட் கலர் யூஸ் பண்ணால் பேக்ரவுண்ட் வச்சுக்கலாம். இல்லை நான் ஒரு ஃபோட்டோ வைக்க போகிறேன் அப்படின்னு சொன்னேன்னா அந்த பேக்ரவுண்டில் என்னென்னா யூஎம்எல்ல சம்திங் யூஆர்எல்ல சம்திங் ஒன்று இருக்கும், யூஆர்எல் சம்திங் இருக்கும். இந்த இடத்துல போய் உன்னோட ஃபோட்டோ டாட் இந்த மாதிரி வந்து ஜேபிஜி ஃபார்மேட் இருக்குங்களா, ஜேபிஜி இந்த மாதிரி ஃபோட்டோ போட்டோன்னா பேக்ரவுண்டில் அந்த கலர் பதிலாக ஃபோட்டோ வந்துடும். ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து கலர் தான் யூஸ் பண்ணுறதுனால வந்து நீ எய்தர் பேக்ரவுண்டும் யூஸ் பண்ணலாம், பேக்ரவுண்ட் கலரும் யூஸ் பண்ணலாம், அது பிரச்சனை இல்லை. புரிஞ்சா? இது எல்லாமே ஒன்று தான். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இது 3 டிஃப்ரென்ஸ் பார்த்தோமா, கலருக்கும் பேக்ரவுண்ட் கலருக்கும் பேக்ரவுண்டுக்கும். செகண்ட் கலர் நேம் வந்து ரெட்டு க்ரீன், அதாவது ரெட்டு பிளாக்கு ப்ளூ இந்த மாதிரி வந்து இஷ்டத்துக்கு போட்டுக்கலாமா. ரெண்டாவது என்னென்னா வந்து இந்த மாதிரி டொமேட்டோ. ஸோ டொமேட்டோன்றது அந்த டொமேட்டோ கலர் ரெஃபரன்ஸ் ஆகும், டொமேட்டோ கலராக வரும். ஆரஞ்சு இருக்கும். எப்படி? தெரியுது தெரியுது. டிவ் கிளாஸ் பாக்ஸும் போட்டிருக்கேன், அதுக்குள்ளே H2 போட்டிருக்கேன்.
நீ என்ன பண்ற இந்த பாக்ஸுக்கு க்ளோஸ் ப்ராக்கெட் போடுறல அந்த இடத்துல அந்த மவுஸ் வையேன். மவுஸ் வச்சு தான் H2 முன்னாடி மவுஸ் வையேன். அந்த டேக் முடியும் போது அங்கே அங்கே வச்சு என்டர் அடி. என்டர் வச்சு கீழே போகும் H2. கிளிக் பண்ணிட்டு என்டர் அடி. போயிடுச்சா? திரும்பி அகைன் என்டர் அடி. இல்லை இந்த H2 மேலேயே ஸ்பேஸ் விடுன்னு சொல்லிட்டேன். பாக்ஸுக்கு திரும்பி பாக்ஸுக்கிட்ட வச்சுட்டு மேலே அங்கே வச்சுட்டு திரும்பி என்டர் அடி. இப்போ அந்த கேப்பில் வந்து மேலே இருக்க கோடை கீழே பேஸ்ட் பண்ணு. காப்பி கட் பேஸ்ட் பண்ணு. ஃபைல் சிஎஸ்எஸ்எஸ்ன்னு போட்டிருக்கு ஏதோ சம்திங். வாட்ஸ்அப்லாம் போயிட்டு இருக்கியா? சார் மேலே ஃபைல் நேம் பாடுறா. சிஎஸ் போட்டு தான் போட்டிருக்கப்ப அந்த சிஎஸ்எஸ் ஃபைலில் இப்போ அந்த இது HTML கொடுப்போம். HTML கோடு அதில் வந்து செவன்த் லைன் பாரு. செவன்த் லைன் செவன்த் லிங்க் அதில் போய் லாஸ்ட்டில் என்ன போட்டிருக்க பாரு. லாஸ்ட்டில் CS.CSSSன்னு போட்டிருக்கேன். ஒரு எஸ் எக்ஸ்ட்ரா இருக்கு. கோல் லைவ் கொடுத்துருக்கேன். சேவ் பண்ணு ஃபஸ்ட்டு. சேவ் பண்ணு. கண்ட்ரோல் சேவ் பண்ணு. பண்ணிட்டியா? இப்போ ரைட் கிளிக் கொடு. அது அங்கேயே ரைட் கிளிக் கொடு. அங்கே இல்லை, நார்மலாகவே சொல்கிறேன். இல்லை அங்கே இல்லைடா, நார்மலாக அங்கே வச்சு ரைட் கிளிக் கொடு. அங்கே வந்து ஓப்பன் லைவ்ஸ் அவர் கீழே இருக்கு. இப்போ கீழே ஒன்றும் அதை கொடு. ஐயா நீ ஃபோல்டரில் கோடு வந்து ஃபோல்டரில் போடுதுன்னு இருந்தது. ஃபோல்டரில் போடாமல் நீ வெறும் அப்படியே போட்டிருக்கேன். கரெக்டா? அப்படியா? காட்டுது. இப்போ விஎஸ் கொடுப்போம். அதான் இப்போ அது மேலே இருக்க மாட்டேன். எதுவும் வேறு எதுவும் பண்ணாத. இதெல்லாம் சும்மா அது. மேலே சொல்கிறதுக்கு இல்லை. மேலே வந்து ஃபைல்ஸ் இருக்கா? கிளிக் பண்ணு. மேலே கிளிக் பண்ணு. அதில் வந்து ஓப்பன் ஃபோல்டர் கூட. ஓப்பன் ஃபோல்டரு கிளிக் பண்ணிட்டு அதை வந்து அந்த ஃபைல் எங்கே இருக்கோ ஃபஸ்ட்டு இப்போ சூஸ் பண்ணு. இப்போ சர்ச் ஃபோல்டர் கூட. இப்போ வந்து HTML ஃபைலை கிளிக் பண்ணிட்டு நோ குத்துரு. சரி குத்துரு. சரிதான். HTML ஃபைலுக்குள்ளே போ. இப்போ வந்து ரைஸ் ஓப்பன் பண்ணு. சரி ஓகே ஓகே. வருது. அவ்வளோ அழகாக வருது. இல்லை இப்போ தான் உன்னை பெருமையாக சொன்னேன் வீடியோவில். உன்னை நீ டேமேஜ் பண்ணியா? ஸ்க்ரீன் போகணுமா? ஸ்க்ரீன் ஷேர் தானே ஆகுது. ஷேர் ஆகுதா இல்லையா? ஸ்க்ரீன் ஷேர் தானே ஆகுது. விஷுவல் ஸ்டுடியோ தான் கேட்கு. விஷுவல் ஸ்டுடியோ காட்டல. காட்டலையா? ஏய் எனக்கு காட்டுதா விஷுவல் ஸ்டுடியோ? கோட் தெரிதா இல்லையா?
ஸோ இந்த இடத்துல என்ன போட்டிருக்கேன், ஆரஞ்சு போட்டேன்னா ஆரஞ்சோ கலரே இல்லை, அந்த ஒரு ஃப்ரூட் நேம் ஆரஞ்சு வந்திருக்கா. அப்புறமா சாக்லேட்டு, இந்த மாதிரி வந்து சில டிஃபால்ட்டு நேம்ஸ் இருக்கும், அது போட்டாலும் வந்து உனக்கு இந்த மாதிரி கலர் மாறிட்டே இருக்கும். இதுதான் என்ன சொல்லுவாங்க, கலர் நேம்னு சொல்லுவாங்க. ஓகேவா. ஸோ இந்த ஆர்ஜிபிஏ வந்து கலர் காம்பினேஷனு. இப்போ எப்படி அந்த கலர் காம்பினேஷன் எப்படி பண்ணணும்னா, இந்த கலர் இருக்குது பார்த்தியா, மவுஸ் அதுக்கிட்ட கொண்டு போனேன் இந்த மாதிரி வந்துடும். ஸோ இந்த இடத்த பார்த்து வச்சுக்கோ, சரிங்களா. ஆர்ஜிபி இருக்கும் அப்போனா இது வந்து ரெட்டு, க்ரீனு, ப்ளூ ரேடியஸ்ன்னு சொல்லிட்டு. இது எப்படி காம்பினேஷன் வந்து கரெக்டாக சூஸ் பண்ணுறது அப்படின்னா, நீ வந்து W3 ஸ்கூல்னு இருக்கும். ஆமாம், W3 ஸ்கூல். கீழே வரணும். இப்போ இந்த கலர் பிக்கர் இருக்கா, இந்த கலர் பிக்கர் உள்ள போயிட்டு ஸோ கீழே வந்தோன்னா அவங்களே ஷோ பண்ணிருப்பாங்க. சூப்பராக இருக்கு. ஓகேவா. ஆமாம், வேலையை காட்டுவாங்க. இப்போ அந்த ஆர்ஜிபி வந்து என்ன சொன்ன, ரெட்டு க்ரீன் ப்ளூன்ட்டு. இப்போ ரெட்டோட ரேடியஸ் வந்து நான் வந்து ஒரு 50-65 வச்சுருக்கேன். இப்போ இப்படி வச்சா இதுதான் அந்த கலரு. ஓகேவா, இந்த மாதிரி வரும். ஸோ அது க்ரீனு மாற்றணும் பாரு, க்ரீன் மாற்ற கீழே மாறுதா. ஸோ இந்த மாதிரி இப்போ க்ரீன் ஒரு 80 வைக்கிறேன், 84 வைக்கிறேன். ஸோ ப்ளூ வந்து நான் அட்ஜஸ்ட் பண்ணுறேன், இப்போ வேறு அட்ஜஸ்ட் பண்ணுறேன், இந்த மாதிரி அது வைக்கிறேன். ஸோ 0 வச்சா நம்ம க்ரீனாக இருக்கும், இதுவாக இருக்குது. ஃபுல்லாக வச்சா ஃபுல்லாக மார்க்கு. ஸோ இந்த மாதிரி சும்மா ரேண்டமாக வைக்கிறேன்டா, சும்மா ரேண்டமாக வைக்கிறேன். அப்போ எனக்கு வந்த கலர் இல்லை. ஸோ ஆர்ஜிபி வேல்யூ தான் இது. நான் ஜஸ்ட்டு வந்து நம்ம காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிட்டு நான் விஷுவல் ஸ்டுடியோவில் வந்து இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணிட்டேன்னா எனக்கு அந்த வேல்யூ வந்துடும். அந்த வேல்யூ இந்த மாதிரி வந்துடும். ஓகேவா. ஸோ உனக்கு இல்லை எனக்கு இந்த மாதிரி நான் இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, W3 ஸ்கூலில் போய் பண்ணுறதுனா உனக்கு இங்கேயே நீ மாற்றிக்கலாம். என்ன கலர் இந்த இடத்துல வந்து இந்த கலர் காம்பினேஷன் இருக்கும். பச்சை வேணுமா, பச்சை கலர் போயிட்டு இந்த மாதிரி பச்சை கலர், இந்த மாதிரி லைட் க்ரீன் போயிட்டு எவ்வளோ வேணும், டார்க்காக வேணுமா லைட்டாக வேணுமா, இந்த மாதிரி கலர் காம்பினேஷன் போட்டு நீ ஜஸ்ட் ரிமூவ் பண்ணாலே போதும். சேவ் பண்ணிக்க மறக்காமல். சேவ் பண்ணிட்டு நீ செக் பண்ணால் அது ஆட்டோமேட்டிக் மாறிடும். இதுதான் அந்த இது. ஸோ ஆர்ஜிபின்னா அதுதான். நான் எக்ஸ்ட்ராவாக என்ன சொன்னேன்னா, ஏன் ஆர்ஜிபியே சொன்னேன்னா, ஸோ இந்த எப்படி இது பண்ணலாம், இப்போ இந்த கலர்லேயே அவனுக்கு அந்த ஆல்ஃபா ரேடியஸ் வந்து அதிகமாக கம்மி பண்ணணும்னா அதே போல் தான் கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல பற்றியா ஒரு ட்ரிகர் இருக்கும் இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல பார்த்துட்டு ரொம்ப ஒயிட்டாக இருக்கும். இப்போ எப்படியாச்சும் 0ன்னு வந்துருக்கு. இப்போ பாரு, RGBA வேல்யூ 0, அதுக்கோட வேல்யூ 0. ஸோ அப்போ 0னா நான் வந்து ஒன்றுமே தெரியாது. இப்போ நான் கண்ட்ரோலர்ஸ் கொடுத்துட்டு நான் போய் பார்க்குறேன்னா ஒன்றுமே தெரியாது. ஏன்னா 0 அது வேல்யூ ஆல்ஃபா ஒப்பாசிட்டி வந்து 0வில் இருக்குது. ஸோ ஒப்பாசிட்டி வந்து கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ண அது ஒரு மாதிரி தெரியும். தெரியுதா, லைட்டாக தெரியுதா. ஸோ இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண இப்போ நீ இது வந்து நீ அங்கே தான் போய் கொடுக்கணும்ல, இப்போ நீ இங்கேயும் கொடுக்கலாம். நான் இந்த இடத்துல வந்து நான் 1ன்னு கொடுக்கணும்னு வச்சுக்கேன். 1 இஸ் ஃபுல் நினைக்கிறேன். 1 வந்து ஃபுல்லு. ஓகேவா. ஆல்ஃபா பாடியில் வந்து நீ இப்போ நான் 1 ஃபுல் இல்லை, இப்போ நான் 5 கொடுத்தாலும் அதே கலர் தான் வரும். 5 கொடுத்தா அதே தான் இருக்கும், மாறாது. பிகாஸ் வந்து 0 to 1 தான் வேல்யூ இருக்குது. ஓகேவா. 0லேருந்து 1க்கு தான் வேல்யூ. அது எப்படி கொடுக்கலாம்னா 0.55 கொடுத்தானா வந்து ஆஃப் ரேடியஸ் இருக்கும், பாதி இருக்கும். ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இதை கிளிக் பண்ணால் இங்கே கரெக்டாக பாதி இருக்கா, கீழே இல்லை மேலே கரெக்டாக நடுவில் இருக்கும் 15. ஸோ ஃபுல்லாக கொடுத்தேன்னா 1க்கு போயிடும். ஸோ 1 வந்து அப்படியே ஃபுல்லாக 1னாலும் தெரியல. ஸோ கீழே ஃபுல்லாக கொடுத்தா 0. இது வேல்யூ வந்து 0 to 1 தான் வேல்யூ. ஸோ இது என்ன பண்ணால் நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்த வேல்யூ வச்சுன்னு சேவ் பண்ணால் உனக்கு இந்த மாதிரி லைட்டாக வேணுமா டார்க்காக வேணுமோ வந்துடும் உனக்கு. இதுதான் ஆர்ஜிபிஏவோட இது எக்ஸ்டென்ஷனு. ஓகேவா. அடுத்தது என்னென்னா வந்து எக்ஸா கலர்னு சொல்லுவாங்க. எக்ஸா கலர் வந்து இது W3 ஸ்கூலில் பார்த்த போலேயே, இந்த மாதிரி பார்த்த போலேயே எல்லா கலருக்கும் நீ RGB கலராக இருந்தாலும் RGBAவாக இருந்தாலும் சரி, இல்லைன்னா இங்கே இருக்க எல்லா கலருக்கும் வேல்யூஸ் வந்து இங்கே இருக்கும். இது வந்து எஸ்எஸ்சிஎல் வேல்யூஸ் சொல்லுவாங்க. இது யூஸ் பண்ண மாட்டாங்க, பர்சன்டேஜ் வேல்யூ மோஸ்ட்லி.
ஆர்ஜிபியும் இல்லைனா வந்து இந்த மாதிரி வந்து எக்ஸா வேல்யூ தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த எக்ஸா வேல்யூ நீ போடணும்லாம் தேவையில்லை, இந்த மாதிரி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும்லாம் தேவையில்லை. நீ சிம்பிளாகவே என்ன பண்ணலான்னா, இப்போ இது இருக்கு பார்த்தியா, இந்த கிளிக் பண்ணிட்டு இங்கே போயிட்டு இதை கிளிக் பண்ணனா எக்ஸா மாறிச்சா, ஆஷ் கூட மாறிச்சா, அதே தான் கலரு ஆஷ் கூட மாதிரி இருப்பேன். அகைன் நான் கிளிக் பண்ணோன்னா எஸ்எஸ்எல்எல்ஏ வரும், அந்த எஸ்எல்ஏ அந்த இதில் வந்துடும். திரும்பி கிளிக் பண்ணால் ஹெச்பிஎல்பிஏ வந்துடும். ஸோ மோஸ்ட்லி ஆர்ஜிபியும் இந்த எக்ஸா வேல்யூ மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ பிளாக்கோட எக்ஸா வேல்யூ வந்து 000. ஆமாம், ஓகே, நான் 40 நினச்சேன், 60. இப்போ இது நான் 61 போட்டால் ஒயிட்னு நினைக்கிறேன். 3 6, ஆமாம் கரெக்டு. 1 2 3 4 5 6. இல்லை இல்லை, அதுவும் பிளாக் தான். சம்திங் ஏதோ ஒன்று ஒயிட் கட்டான்னு தெரியல, நான் பார்த்து சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஸோ வேல்யூ வந்து எக்ஸ்ட்ரா வேல்யூ பார்ப்போம். இப்போ வந்து இந்த இடத்துல நான் இங்கே ஏதோ ஒரு வேல்யூ கொடுத்துட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டு நான் இங்கே கொடுத்துட்டு இப்போ இந்த இடத்துல இந்த வேல்யூ வந்துச்சா, எக்ஸா வேல்யூ இது. ஸோ வேல்யூஸ் வந்து நேமிங் ஆர்டரில் கொடுக்கலாம், இந்த டொமேட்டோ ஆரஞ்சு ரெட்டு க்ரீன் கொடுக்கலாம், இந்த ஆர்ஜிபி கலரில் கொடுக்கலாம், இல்லைனா இந்த மாதிரி வந்து எக்ஸா வேல்யூ கொடுக்கலாம். ஓகேவா? இது தெரியவே இல்லை, நான் பிளாக்கே கொடுக்குறேன். ஸோ எக்ஸ்டர்னல் கலர்ஸ் எப்படின்னா வந்து சம் வெப்சைட் இருக்கும், சிஎஸ்எஸ் ஸோ இந்த மாதிரி வந்து சம் வெப்சைட் இருக்குது, அந்த மாதிரி எவ்வளோ கலர்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பர்டிகுலர் கலர் வேணும்னா, இப்போ இந்த ஹாட் பிங்க், இந்த கலர் ஹாட் பிங்க் வேணும்னா நீ இந்த நேம் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மட்டும் இல்லை, நிறைய வெப்சைட் இருக்கும், டிஃப்ரெண்ட் வெப்சைட் இருக்கும். அதில் போய் வந்து உனக்கு கரெக்டாக பேர் தெரில. இப்போ வந்து இந்த க்ரீன் நாமளும் யூஸ் பண்ணுறது, இது க்ரீன் எல்லோ வந்து ஒரு மாதிரி லைட் பால் பச்சை கலராக இருக்கா, இந்த மாதிரி யூஸ் பண்ணுறது. மீடியம் ப்ளூ, ஹாட் பிங்க்கு, மேக்னிட்டா, லியான், ஓல்ட்லி, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இந்த மாதிரி வேணும்னா நீ இதை பார்த்துட்டு இந்த அப்படியே கட் பேஸ்ட் பண்ணால் அங்கே வந்துடும். கிரே தெரியும், டிம் கிரே இருக்குது பாரு. ஸோ இந்த மாதிரி கலர் வந்து நீ வெளில இந்த பார்த்து கூட யூஸ் பண்ணிக்கலாம், வேலை செய்யணும் அப்படியே. அதுதான் வந்து எக்ஸ்டர்னல் கலர்ஸு. புரியுதா? ஸோ இதுதான் கலர்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து ஒன்றால் வந்து மேக்ஸிமம் போடும் வந்து கலர் டேக்கு, பேக்ரவுண்ட் டேக்கு, அதுக்கப்புறம் வந்து பேக்ரவுண்ட் கலர் டேக்கு, இந்த 3 டேக் தான் யூஸ் பண்ண முடியும். நேமிங் வந்து கலர் நேம் யூஸ் பண்ணலாம், தட் மீன்ஸ் டொமேட்டோ ஆரஞ்சு ரெட்டு க்ரீன் ப்ளூ இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து ஆர்ஜிபிஏ கலரு, ஆர்ஜிபிஏ கலரு, எக்ஸடிஷனல் கலரு, இல்லை எக்ஸ்டர்னல் கலரு. இதுதான் கலர் காம்பினேஷன் கான்செப்ட். இதுக்கு மேலே நீ எதுவுமே பண்ண முடியாது, கலர் காம்பினேஷன் தான். இதுதான் அடுத்த மெயின் திங் என்னன்னா வந்து சிஎஸ்எஸ்ல யூனிட்ஸ் இருக்கு. சிஎஸ்எஸ் யூனிட் அந்த வேல்யூஸ் டிஃபைன் பண்ணுறதுக்கு அது எப்படி டிஃபைன் பண்ண சொல்கிறாரு. என்னென்ன ஆக்சுவலாக வந்து என்னென்ன யூனிட்ஸ் இருக்குன்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன், அது அப்புறமா வந்து எப்படி யூஸ் பண்ண நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ ஆட்டோமே இங்கே வந்துருக்குல்ல, அதே போடலாம். ஓகேவா? இங்கே ஸ்டார் தான். ஓகே, இங்கே இருக்கு போகலாம். ஸோ வந்து நான் கீழே பேர் எழுதுறேன். ஃபஸ்ட்டு வந்து பிஎக்ஸ்னா பிக்சலு, பிக்சல்லாம் யூஸ் பண்ணலாம். அது அப்புறமா வந்து இஎம் சொல்லுவாங்க, அது பேர் எக்ஸ்டென்ஷன் இஎம் தான், இஎம் ஆர்இஎம்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். அது அப்புறமா வந்து விடபிள்யூ இது ஒன்று யூனிட் இருக்குது, விஹெச்னு யூனிட் இருக்குது, விஹெச். அது அப்புறமா அப்சுலேட், அது மெயின் அப்சுலேட் ஒன்று இருக்குது, ரிலேட்டிவ் இருக்குது, ஃபாண்ட் சைஸு, ஹைட் வித் வித் அண்டு பர்சன்டேஜும் யூஸ் பண்ணலாம், தப்பு இல்லை. ஓகேவா? இந்த கான்செப்ட் தான் யூஸ் பண்ண முடியுமே நம்மளால். ஓகேவா? இது எப்படி யூஸ் பண்ணலாம்னா, ஒரு நிமிஷம்.
இருக்கு ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம். எழுதி வச்சேன். சரி ஓகே. ஸோ அந்த ஃபாண்ட் சைஸ் நார்மலாக தெரியும் கரெக்டாக. இப்போ எக்ஸாம்பிள் வந்து நான் அந்த H1 போட்டிருந்தேன்ல, H1 ஃபாண்ட் சைஸ் எப்படி போடணும்னு பார்க்குறேன். காமனாக தெரிஞ்ச ஃபாண்ட் சைஸ், அதனால தான் அதுக்கு போகிறேன். ஸோ ஃபாண்ட் சைஸு, நீ ஃபாண்ட் சைஸ் வந்து எப்படி கொடுப்பேன் நார்மலாக? பிக்சல் எப்படின்னா ஒரு 120 பிக்சல்லா, பிஎக்ஸ் பிக்சல் 120 பிக்சல்லா. நம்ம பெருசாக வந்திருக்கா, இது பிக்சல் 120 பிக்சல்னா இவ்வளோ பெருசு கரெக்டாக. இதை வந்து நான் சும்மா 20 பிக்சல் வச்சுக்கேன் இப்போதைக்கு சும்மா. ஓகே, இன்னொன்று என்ன பண்ணலான்னா பிக்சல் பதிலாக வந்து பர்சன்டேஜை கொடுக்கலாம். இப்போ 20%னா பெருசாக தான் போகும். எவ்வளோ பெருசானா இவ்வளோ தான் போகும். 20% இருக்கிறதுலேருந்து 20%. ஓகேவா? பர்சன்டேஜ் கூட கூட என்ன வேணா அது வேல்யூ மாறும். இப்போ 90% இவ்வளோ சைஸு. அப்போ 100% கொடுத்தன எவ்வளோ வரும்னா பாரு, இவ்வளோ சைஸு. இது டிஃபால்ட் சைஸு. இப்போ இதாக பெருசு இல்லை, இது டிஃபால்ட் சைஸ். டிஃபால்ட் சைஸ் இவ்வளோ இருக்கும். இப்போ வந்து நான் இதுலேயே வந்து நான் 170 கொடுக்குறேன்னா பெருசாகுதா? ஸோ இந்த பர்சன்டேஜ் வந்து வேல்யூ இருக்குது. இப்போ வந்து நான் இப்போ 1000% தரேன். ஓகேவா? இவ்வளோ பெருசு. பர்சன்டேஜ். ஸோ ஒரு ஒரு பர்சன்டேஜும் 50 பிக்சல் சம்திங் ரேட்டிங் கரெக்டாக தெரியல. நீ வேணால் கூகுள் செக் பண்ணு, டப் ஸ்கூலில் செக் பண்ண வரும். ஓகேவா? 10% இருக்கிறது இவ்வளோ பிக்சல்னு சொல்லிட்டு ஒரு ரேட் வரும். ஓகேவா? ஆனால் ஃபாண்ட் சைஸ் பொறுத்த வரைக்கும் நான் வந்து பிக்சலாக யூஸ் பண்ணுவோம். பிக்சல்லாம் வந்து ஈஸியாக ஷேர் பண்ணுற போல இருக்கும். ஓகேவா? பிக்சல் யூஸ் அந்த பர்சன்டேஜ் எங்கே யூஸ் பண்ணுவோம்னா வித்துக்கு ஹைட்டுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ எக்ஸாம்பிள் எப்படின்னா பாக்ஸ் இருக்குது, இந்த பாக்ஸ் இருக்குது, இந்த பாக்ஸோட வித்து எவ்வளோ இருக்கும் நமக்கு தெரியாது, ஹைட் எவ்வளோ இருக்கும் நமக்கு தெரியாது. ஓகேவா? டிஃபால்ட்டாக இவ்வளோ தான் சைஸும் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ பாதி பாதி ஆகணும், இந்த இந்த வித்து பாதிக்கு ஆகணும். அது எப்படி ஆக்குவேன்? பிக்சலில் சொல்லு. ஆமாம், பிக்சல் என்ன கேட்குறேன்னா இப்போ இவ்வளோ வித்து இருக்குது, இது எவ்வளோ வித்து எவ்வளோ ஹைட்டுன்னு நமக்கு தெரியாது. ஆனால் இந்த வித்தை நான் வந்து இவ்வளோ தான், இது பாதிக்கு தான் கொண்டு வரணும்னு ஆசைப்பட்றேன். இது பிக்சலில் போடணுன்னா இப்படி போட்டு நான் ஆ பிக்சலா ஆக்சுவலாக தப்பு, நான் சொல்கிறேன் 50 பிக்சல் 50 பிக்சல் அவ்வளோதான். ஸோ டோட்டல் பிக்சல் வந்து 1400 1600 சம்திங் எவ்வளோன்னு தெரியல, எக்ஸாக்டாக எனக்கு தெரியாது. பட் அவ்வளோ பிக்சல். பட் ஆனால் அந்த வித்தை எப்படி யூஸ் பண்ணால் பர்சன்டேஜ் கம்மி பண்ணும். பாதி பாதி வந்துச்சா? இது பாதி பாதி. பர்சன்டேஜ் எங்கே யூஸ் ஆகும்னா வித்துக்கு ஹைட்டுக்கு, ஒரு கண்டெய்னரை வந்து சின்னது பண்ணுறதுக்கோ பெருசு பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இப்போ இன்கேஸ் நான் பார்த்துக்கோ, இப்போ வந்து நான் 3 பாக்ஸ் போடணும், இந்த இடத்துல வந்து 2 பாக்ஸ் போடும், 3 பாக்ஸ் போடணும்னா 30 30 30 போட்டு நான் 3 பாக்ஸ் போட முடியும்ல, ஒரு 90 வரும். ஓகேவா? 90. அப்போனா இங்கே 30 போட்டேன்னா, இப்போ 30 போட்டோன்னா இப்போ இங்கே ஒரு பாக்ஸ். சரி.
நான் என்ன பண்ணிருக்கேன், டிவோட சைஸ் 30% கொடுத்துருக்கேன்னா, ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த ஹோல் சைஸ் வந்து 100%, இதில் 30% மட்டும் தான் வந்திருக்கு எனக்கு. இந்த மாதிரி 3 கண்டெய்னர் போட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி சைஸை வந்து அப்சலேட்டாக மாற்றணும்னா வித்தில் வந்து பர்சன்டேஜ் யூஸ் பண்ணுறாங்கண்ணா, அது மட்டும் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோ. நார்மலாக ஃபாண்ட் சைஸில் வந்து பிக்சல் யூஸ் பண்ணுவாங்க, பிக்சலு ஆர்எம் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து ஆர்எம் என்னன்னா வந்து 100 பிக்சல் ஈக்குவல் டு 1 ஆர்எம் சொல்லுவாங்க. இது வந்து இப்போ ஆர்இஎம் ரெம்னு சொல்லுவாங்க. ஒரு ரெம் கொடுத்தோன்னா 100 பிக்சல் சம்திங். ஸோ இந்த 100 பிக்சலோட வேல்யூ வரும். ஸோ இங்கே வந்து 12 கொடுத்தோன்னா ரொம்ப பெருசாக போகும். ஆமாம் ரைட்டு, தெரிஞ்சு 2.5 கரெக்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ ரெம் இப்போ 2 ரெம் என்னன்னா வந்து 200 பிக்சல் வந்து ஈக்குவல் டு 2 ரெம் அந்த மாதிரி. ஸோ விடபிள்யூ அதே போல் தான், ரெம்மு விடபிள்யூ கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்கும், வேல்யூ பெருசாக மாறாது, விஹெச்க்கும் மாறாது. ஸோ பிக்சலு ஆர்இஎம்மு ரெம்மு பர்சன்டேஜ் இது 3 வச்சுக்கோ. ஹைட்டுக்கு வந்து நீ பிக்சலும் யூஸ் பண்ணலாம், பர்சன்டேஜ் யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து இந்த அப்சல்யூட் ரிலேட்டிவ் எங்கே யூஸ் பண்ணோம்னா கிரிட்டில் யூஸ் பண்ணுவோம். ஸோ கிரிட்டு டிஸ்பிளேல யூஸ் பண்ணுவோம், டிஸ்பிளே அப்சல்யூட் ரிலேட்டிவ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ எப்படி சொல்லணும்னா வந்து நான் இதுவே ஆச்சுக்கேன், இந்த டிவ்வியை வந்து நான் போடுறேன், போட்டுட்டு இந்த பாக்ஸ் 1 மட்டும் பாக்ஸ் 2 போடுறேனே, போட்டுட்டு ஓகே இந்த மாதிரி மாறிச்சா. இதோட வித் என்ன பண்ணுறேன்னா 30% கொடுத்துட்டு இதில் ஒன்று ஆட் பண்ணா டிஸ்பிளே ரிலேட்டிவ் அப்சல்யூட் இப்போ டிஸ்பிளே இல்லை, பொசிஷன் ரிலேட்டிவா. ஓகே பொசிஷன் ரிலேட்டிவ் அதை போட்டோன்னே ஓகே. ஸோ சேஞ்சஸ் ஆகலை. ஸோ ஓகே நான் அதை பார்த்து சொல்லுவேன். இப்போ பொசிஷன் ரிலேட்டிவ் போட்டு என்ன ஆகும்னா இந்த பாக்ஸ் இருக்குல்ல, இந்த பாக்ஸ் வந்து இந்த இடத்துல போய் உட்காரும், புரியுதா? அதை நான் செக் பண்ணி சொல்லுவேன், இந்த இடத்துல தான் போடுவாங்க பொசிஷன். எஸ் ஓகே கரெக்டு. ஸோ இந்த இடத்த பாரு, பொசிஷன் அப்சைட் போட்டேன்னா, இந்த பொசிஷன் அப்சைட் போட்டு என்ன ஆயிடுச்சுன்னா இது பின்னாடி போயிடுச்சு, அந்த ஃபர்ஸ்ட் பாக்ஸு பின்னாடி போயிடுச்சு. இதை நான் தூக்கிட்டேன். இந்த பாக்ஸ் இருக்கா, இப்போ வந்து எப்படின்னா இப்போ இது ஒரு லைன் இருக்கா கரெக்டாக, இது ஒரு லைனு, இது ஒரு லைனு, இப்போ ரெண்டு லைன் இருக்குது ஓகேவா. ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா வந்து இந்த லைனை வந்து தூக்கணும் ஓகேவா. நார்மலாக என்ன பண்ணுறோன்னா இது தூக்கிட்டு இந்த லைனை மேலே தூக்கிக்கணும், ஆர்டர் வைஸ் வந்தால் லைன் இப்படி தான் போகும் கரெக்டாக. இந்த லைன் என்ன பண்ணுறோன்னா பின்னாடி தள்ளி விட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம போய் உட்காரோம். ஸோ அதை மிதிச்சு போவான்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி என்ன பண்ணுறோன்னா இந்த பொசிஷன் அப்சல்யூட் கொடுத்துட்டு இதுவும் இது கொடுத்து தேவை, பொசிஷன் அப்சல்யூட் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக வந்து மேலே போயிடுச்சு, அது மேலே உட்காந்துருக்கேன். ஸோ சாரி இது பின்னாடி போயிட்டுருக்கு, இங்கே பின்னாடியே போயிட்டுருக்கோம், பின்னாடி போயிடுச்சு. இப்போ வந்து இந்த பொசிஷன் அப்சல்யூட்டை கொடுத்தோன்னா இது டாப்பில் போகும், பாக்ஸ் 1 பின்னாடி போயிடுச்சு, பாக்ஸ் 2 டாப்பில் வரும், புரியுதா? ஸோ வந்து இது பேக் வார்டில் போயிருக்கு, பேக்கில் போயிட்டுருக்கு, இது ஃப்ரண்ட்டில் போயிட்டுருக்கு, புரியுதா? இந்த பொசிஷன் ரிலேட்டிவ் தான் ஃப்ரண்ட்டில் போயிட்டுருக்கு. இது இப்படி தான் வந்து பொசிஷன் வந்து தனியாக இருக்கும்டா, தனி செக்ஷனாக இருக்கும். ஏன்னா அது டிஸ்பிளே யூஸ் பண்ணிட்டு, பொசிஷன் யூஸ் பண்ணிட்டு, பாக்ஸிங் யூஸ் பண்ணிட்டு, கிரிட் யூஸ் பண்ணிட்டு அது பண்ணால் வந்து எனக்கு ஃபுல்லாக புரியும் ஏன் பொசிஷன் யூஸ் பண்ணுறோம், தேவை அதுக்கு என்ன, ஏன் அதுக்கான தேவை என்ன புரியும். நாமளாக வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ண மட்டும் பார்த்துக்குவோம், அவ்வளோதான். அதை பார்க்கும்போது வந்து பொசிஷனோட டைப்ஸ் இருக்குது, 4 டைப் இருக்கும், இன்லைன் பாக்ஸு, பாட்டில் பாக்ஸ்னு சொல்லிட்டு. அது நான் சொல்கிறேன் அப்போ தான் அது புரியும். அது ஸோ
ஸோ யூனிட்ஸ் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. பிக்சல், பிஎக்ஸு, ஆர்இஎம், ரெம்மு, பர்சன்டேஜ், மெயினாக பர்சன்டேஜ், வித்துக்கு பர்சன்டேஜ் தான். ஓகேவா? அந்த மாதிரி ஹைட்டுக்கு நீ ஏது பர்சன்டேஜ் யூஸ் பண்ணலாம், பிக்சல் யூஸ் பண்ணலாம், இந்த மாதிரி. ஸோ வந்து சிஎஸ்எஸ் யூனிட்னா இதுதான். என்னென்ன வேல்யூ எப்படி யூஸ் பண்ணணும் சொல்லி தான் இந்த சிஎஸ்எஸ் யூனிட்ஸ். மூணாவது என்னன்னா வந்து டைப்போகிராஃபி. டைப்போகிராஃபின்னு சொல்லுவாங்க. இந்த டைப்போகிராஃபின்னா ஐடியா இருக்கா? டைப்போகிராஃபின்னா ஒன்றும் இல்லை, டெக்ஸ்ட்டு. நீ இங்கே எழுதுகிற டெக்ஸ்ட்டு. ஓகே, இப்போ இந்த பாக்ஸ்குள்ளே பார்த்தியா, ஹாய் மை நேம் இஸ் ராகேஷ், மை நேம் இஸ் ராகேஷ்னு சொல்லிட்டு. ஸோ இது டெக்ஸ்ட்டு தான். ஸோ இந்த டெக்ஸ்ட்டை வந்து நீ எதோ எப்படி மாற்றலாம்னா ஃபாண்ட் ஃபேமிலியை மாற்றலாம். சாரி, ஃபாண்ட் ஃபேமிலி பார்த்தோன்னா இவ்வளோ ஆப்ஷன் இருக்கும், புரியுதா? ஸோ இந்த ஆப்ஷன் டிஃபால்ட் ஆப்ஷன். இதில் ஏதோ ப்ராப்பர்ட்டி நீ சூஸ் பண்ணிட்டு நீ கொடுத்தா வச்சுக்க, இந்த ஃபாண்ட் மாறும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கா, இதுக்கும் அதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கா. ஸோ இந்த மாதிரி வந்து ஃபாண்ட் மாறும். சில வெப்சைட்லாம் பார்த்து வச்சுக்கேன், இந்த டெக்ஸ்ட் எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கர்வாக வந்து வடியும், அப்படியே டிஃப்ரெண்ட்டாக வந்து பாம்பு போகிறப்ப போவோம் உட்காந்து. அதெல்லாம் வந்து நம்ம வந்து கோடிங் எப்படி போடணும் இப்போ பார்ப்போம் கரெக்டாக. அதெல்லாம் எப்படின்னா வந்து கூகுள் ஃபாண்ட்ஸ்னு ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. ஆக்சுவலாக வந்து ஃபாண்ட் ஆசம் இருக்குது, கூகுள் ஃபாண்ட்ஸ் இருக்குது. எனக்கு வந்து மோஸ்ட் பிடிச்சதுனா கூகுள் ஃபாண்ட் தான். கூகுள் ஃபாண்ட்ஸ், ஸோ இதான் கூகுள் ஃபாண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கூகுள் ஃபாண்ட்ஸ் என்னன்னா, நீ போயிட்டு இந்த மாதிரி வந்து உனக்கு ப்ராப்பர்ட்டிஸ் வரும், புரியுதா? இந்த மாதிரி ஒன்றுன்னு ஒரு ஸ்டைலில் இருக்கும். இப்போ இந்த ஸ்டைலை பாரு, இந்த ஸ்டைலை பாரு, டிஃப்ரெண்ட்டாக ஸ்டைல்ஸ் வரும். நீங்கள் வேணா நம்ம பர்டிகுலர் ஸ்டைல் தெரியும்னா போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு இந்த ஸ்டைல் வேணும்னா, கிளிக் பண்ணிட்டு ஒரு ரெஃபரன்ஸ் லிங்க் கொடுப்பாங்க. இந்த மாதிரி கூகுள் தான் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த லிங்க்கை வந்து அபோட்டில் சம்திங் இருக்கும், நாலேஜ்லேயே நோட்ஸில் இருக்கும் அந்த ஃபாண்ட்டு. அந்த லிங்க்கை கட் காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து அவங்களோட நேம் ஸ்டைல் நேம் கொடுப்பாங்க. கெட்டு ஃபாண்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம், இல்லைனா எம்பது கோடு இருக்குல்ல, இந்த கோடு கொடுத்தா இந்த மாதிரி கோடு வந்துடும். இங்கே வந்துருப்பேன். ஸோ இதை வந்து நீ அப்படியே HTML பேஸ்ட் பண்ணுவோம். அவனே இங்கே சொல்லியிருப்பான், என்கோடு தி கோடு இந்த ஹெட் ஆஃப் யுவர் HTML. இது அப்படியே என்ன பண்ணால் HTML கோட்லேயும் பேஸ்ட் பண்ண சொல்லுவோம் உட்காந்து. இதை அப்படியே காப்பி பண்ணோம். காப்பி பண்ணிட்டு HTML இந்த மாதிரி ஹெட்டுக்குள்ளே வந்து நீ போடணும். போட்டு சேவ் பண்ணிக்கணும். சேவ் பண்ணிட்டு அடுத்தது நான் கீழே என்ன கொடுத்துருக்கான், இந்த மாதிரி இந்த கோடு கொடுத்துருக்கானா, அனிமேட் SC. ஓகே, ஸோ இதையே நீ பேஸ்ட் பண்ணலாம். அப்போ நீ இப்படி பேஸ்ட் பண்ணுறாவில்ல, இது மட்டும் பேஸ்ட் பண்ண போதும்னு நினைக்கிறேன். மாறிச்சா? MCC இப்படி மாறிருப்பா, புரியுதா? ஸோ எப்படின்னா இந்த ஃபாண்ட் எப்படி இருக்கு, ஒரு நிமிஷம், இந்த ஃபாண்ட் எப்படி இருக்கு, புரியுதா? மாறிட்டா? இது வந்து நான் போட்டது ரெகுலர் ஃபார்மேட் போட்டிருக்கேன். நீங்கள் 400, ஆமாம் 400. இது 700 கொடுத்தனா நமக்கு போல்டில் கொஞ்சம் பெருசாக வரும், கொஞ்சம் பெருசாக திக்காக இருக்கப்போ. ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஒரு கூகுள் அந்த வெப் பேஜுக்கு ப்ராஜெக்ட்டுக்கெலாம் வந்து இந்த மாதிரி கூகுள் ஃபாண்ட்ஸில் போய் தான் வந்து எடுப்பாங்க. நீ எது வேணால் இருக்கலாம், இதுதான் எடுக்கணும் இல்லை, இது எல்லாமே ஃப்ரீ தான். கூகுள் ஃபாண்ட்ஸில் வந்து எல்லாமே ஃப்ரீ தான், பே பண்ணணும் தேவையில்லை. எனக்கு எந்த ஃபாண்ட்டு பிடிச்சிருக்கோ, நிறைய கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது இந்த சிஸ்டமு, அதை பார்த்துக்கோ. இந்த மாதிரி எந்த ஃபாண்ட்டு வேணுமோ அந்த ஃபாண்ட்டு நீ வந்து அந்த லிங்க்கை மட்டும் ஒன்ஸ் காப்பி பண்ணணும். காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணாலும் எனக்கு வந்துடும். எப்படி எனக்கு இங்கே பேஸ்ட் பண்ணணுன்னா இங்கே எப்படி மாறிச்சோ, இங்கே மாறிச்சோ அந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதுதான் ஃபாண்ட்டு. இது மோஸ்ட்லி வந்து இதே யூஸ் பண்ண மாட்டாங்க, ஃபாண்ட் ஃபேமிலி மட்டும் யூஸ் பண்ணிட்டு
இது கூகுள் ஃபாண்ட் தான் யூஸ் பண்ணுவாங்களா? ஆனா நம்ம கோடிங் பண்ணும்போது வந்து எப்படி யூஸ் பண்ணுவோம்னா வந்து நமக்கு என்ன ஃபாண்ட் போடணும்னு நமக்கு தெரியாது. அதனால வந்து டிஃபால்ட்டா குடுத்துருப்பாங்கல்ல ஃபேமிலி ஃபாண்ட்ஸ். அது யூஸ் பண்ணுவாங்க. எப்படின்னா ஃபாண்ட் ஃபேமிலி குடுத்துட்டு, இந்த மாதிரி டிஃபால்ட்டா யூஸ் பண்ணுவாங்க. இது என்ன இருக்கோ இது பெருசா மாறாது. கொஞ்சம் கொஞ்சமா தான் மாறும். அது டைம்ஸ் நியூ ரோமன் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா மாறும். ஸோ டிஃபால்ட்டா யூஸ் பண்ணுவாங்க. யூஸ் பண்ணிட்டு ப்ராஜெக்ட் மொத்தமா முடிச்ச பிறகு இந்த மாதிரி இந்த ஃபாண்ட் வேணும், அந்த ஃபாண்ட் வேணும்னு சொல்லிட்டு அப்போ டிஸ்கஷன் நடக்கும்போது என்ன பண்ணா இந்த மாதிரி கூகுள் ஃபாண்ட்ல எடுத்து கட் காப்பி பேஸ்ட் பண்ணி மட்டும் முடிச்சு விட்டுருவாங்க. சிம்பிளா. ஸோ இப்படிதான் வந்து ஃபாண்ட் சூஸ் பண்ணணும். சரிங்களா? டைப்போகிராஃபி அவ்வளோதான். ஓகே. இது உனக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாக்ஸ் மாடலிங் சொல்லுவாங்க. பாக்ஸ் மாடலிங் தெரியுமா? என்னது? ஆ ஸோ பாக்ஸ் மாடலிங் என்னன்னா வந்து பேடிங்கு பேடிங்கு பேடிங் இருக்கு. வேற பார்டர் இருக்கு. பார்டர் இருக்கு. மார்ஜின் இருக்கு. இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மார்ஜினு, பார்டர் ரேடியஸ் இருக்கு. பார்டர் ஐஏஎஸ் ரேடியஸ் இருக்கு. வேற நெகட்டிவ் மார்ஜின், சரி இவ்வளோதான் வேலை. ஸோ இப்போ எப்படி பண்ணணும்னா ஓகே இப்போ நான் பாக்ஸ் 3 எடுத்துக்கிறேன். போட்டேன். ஸோ பாக்ஸ் 3க்கு என்ன பண்ணலாம்னா வந்து பேடிங் பார்த்தோமா? பேடிங் என்ன பண்ணணும் தெரியுமா? ஓகே இப்போ நான் இப்போ ஓகே இப்போ இதை எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ரைட் கிளிக் கொடுத்து இன்ஸ்பெக்ட் கொடுக்குறேன். இன்ஸ்பெக்ட் கொடுத்தோன்னே இப்போ கோடெல்லாம் இங்கே வந்துடுமா நார்மலா? இதில் வந்து நான் என்ன பண்ணேன்னா இந்த பாடி கிளிக் பண்ணிட்டு இந்த பாக்ஸ் 1 மட்டும் செலக்ட் பண்ணுறேன். இங்கே செலக்ட் ஆகும். இங்கே செலக்ட் பண்ணும்போது அங்கே செலக்ட் ஆகும். கரெக்டாக? இப்போ இந்த இடத்துல சிஎஸ்எஸ் கோடு இருக்கும் சைடில். இங்கே இது எடுத்துக்கிறேன். நான் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கலாம். அப்போ ஓகேவா இருக்கும். ஓகே ஸோ ஓகே இப்போ இந்த பாக்ஸ் வந்து இது பாக்ஸ் ஒன்று கிளிக் பண்ணுறேன் சும்மா. ஓகேவா? கிளிக் பண்ணிட்டு கீழே போகிறேன். நீங்கள் பார்த்து வச்சுக்கேன் பாக்ஸோட சைஸ் வந்து 115.795 இன்ட்டு 203 டாட் சம்திங். ஓகேவா? இதுதான் வந்து அந்த பாக்ஸோட சைஸு. ஆடிங்கு, பார்டரு, மார்ஜினு இது மூணுமே வந்து 0ல் இருக்குது. கரெக்டாக? ஸோ இப்போ பேடிங் டாப் ஓகேவா? பேடிங் டாப் வேல்யூ மட்டும் இங்கே மைனஸ் இருக்கா? இந்த டாப் வேல்யூ மட்டும் நான் 15 கொடுக்குறேன். 15 கொடுத்து என்டர் அடிக்கிறேன். என்டர் அடிச்சு என்ன இருக்கு? மேலே மட்டும் வந்து ஒரு ஸ்பேஸ் வந்துருக்கேன் லெஃப்டில். ஏன்னா பேடிங் டாப் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த இப்போ என்னன்னா நான் ரைட் சைடில் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. லெஃப்ட் சைடு சம்திங் கொடுக்குறேன். ஆமாம். இப்போ உனக்கு நல்லா புரியும். இப்போ வந்து நான் வந்து பாக்ஸ் கிளிக் பண்ணேன். பாக்ஸ் சைடு தான் ப்ளூ கலர் காட்டு தான். இப்போ பேடிங் கிளிக் பண்ணுறேன். பேடிங் வந்து இந்த மாதிரி கலர் காட்டு தான். ஸோ பேடிங் என்னன்னா நீ அந்த கண்டெய்னருக்குள்ளே வந்து ஸ்பேஸ் கொடுக்கும். இன்சைட் ஆஃப் கண்டெய்னர் இன்சைட் ஆஃப் பாக்ஸ். ஓகேவா? இதுதான் பாக்ஸு. பாக்ஸ் என்னன்னா உள்ளே வந்து ஸ்பேஸ் கொடுக்கும்.
நம்ம எப்படி HTML பிஆர் கொடுத்து ஸ்பேஸ் ஆக்குவோமோ இந்த மாதிரி பேடிங்கில் வேலையை கொடுத்துட்டு அந்த பாக்ஸுக்குள்ளே தான் ஸ்பேஸ் எடுக்கும். புரியுதா? இப்போ இதே பார்டர் எடுத்துக்கோ. ஏன் இந்த பார்டர் என்ன பண்ணால் பார்டர் அப்படியே ஆப்போசிட் சைடில் கொடுக்கணும். ஆப்போசிட் பண்ணால் வராது. ஓகே, இங்கே நான் கொடுக்குறேன். இது போயிட்டு இருக்கா? இது தலைவலி என்னன்னா, இது சாம்பிள் வேல்யூ தான். நம்ம வந்து வெளில வந்தால் டக்குன்னு போயிடும். நம்ம கோடிங் போடல, சும்மா வச்சு பார்க்குறோம் இந்த இடத்துல. அதனால் போயிட்டு இந்த இடத்துல நான் 100 தரேன். இல்லை, இதில் உட்காரல. ஸோ நம்ம கோடிங்கில் பார்ப்போம் அதை. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்னா வந்து பாக்ஸ் 3க்கு வந்து ஒரு பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துட்டு அதுக்குள்ள சாக்லேட் கொடுத்தா கணக்கு தெரியுமா? ஓகே, இவ்வளோ கணக்கு இருக்கு. இப்போ என்ன பண்ணுறேன்னா வந்து பேடிங் என்ன பண்ணுறேன்னா ஒரு 10 பிக்சல் கொடுக்கலாமா? இது பிக்சல் தான் கொடுப்போம், பர்சன்டேஜ் கொடுக்க மாட்டோம். பேடிங் இதெல்லாம் வந்து பிக்சல் தான் கொடுப்போம். 10 பிக்சல்னா என்ன வந்திருக்கு? ஒரு 10% வந்து வந்திருக்கு. சரி, 10 பிக்சல் வந்து ஏறி இருக்கு. கரெக்டாக? ஸோ இது 10 பிக்சல் வந்து 4 சைடும் ஏறி இருக்கு, மேலே கீழே லெஃப்ட் ரைட்டு. இது எப்படி சொல்கிறேன்னா, இப்போ பார்த்துக்கங்க, மேலே கீழே உனக்கு ஏறுறது அழகாக தெரியுது. சரி, இந்த சைடில் வந்து கொஞ்சம் ஒரு மவுஸ் வேல்யூ இருக்கா? இப்போ இதை நான் தூக்கிறேன், ஒன்லி 0 மட்டும் கொடுப்பேன். இப்போ பார்த்தா ஸ்பேஸ் இல்லை, ஒட்டி இருக்குவேன். இப்போ அந்த நார்மலாக வந்து நீ பேடிங் கொடுத்துட்டு ஒரு 120 பிக்சலு இல்லைனா வந்து 12 பிக்சல் எவ்வளோ கொடுத்தாலும் இதை வந்து 4 சைடு கவர் ஆகும். 1 2 3 4 4 சைடு கவர் ஆகும். திரும்பி நான் செக் பண்ணி சொல்கிறேன். கிளிக் பண்ணிட்டு இப்போ பாக்ஸ் 3 கிளிக் பண்ணிட்டு இங்கே கீழே போனேன்னா இப்போ 12 சைடு 12 12 சரி 4 சைடு 12 12 12 இருக்கா? இப்போ என்ன ஆகுதுன்னா 4 சைடு வந்து 12 பிக்சல் வந்து ஏறி இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே பார்த்து தெரியும். இப்போ தான் 4 சைடும் கரெக்டாக ஈக்குவலாக இருக்கு, 12%. ஸோ அந்த 12 பிக்சல் வந்து கரெக்டாக இருக்கும். இல்லை இதுவே வந்து எனக்கு மேலே கீழே தான் வேணும், டாப்பில் மட்டும்தான் வேணும், இல்லை கீழே மட்டும் தான் வேணும் அப்படின்னா பேடிங் டாப்னு இருக்கா? பேடிங் டாப்பு, பேடிங் பாட்டமு, பேடிங் லெஃப்ட்டு, பேடிங் ரைட்டு. இந்த மாதிரி வந்து 4 ஆப்ஷன் இருக்கும், டாப்பு பாட்டம் லெஃப்ட் ரைட்னு சொல்லிட்டு. நீ எப்படி வேணா இருக்கலாம். நான் வந்து சும்மா 2 பிக்சல், பாட்டமில் 4 பிக்சல், லெஃப்டில் ஒரு 6 பிக்சல், 6 பிக்சல், 6 பிக்சல், 8 பிக்சல், இந்த மாதிரி நான் வந்து ரேண்டமாக கொடுக்குறேன். ஒரு சைடும் ஒரு வேலையை கொடுத்துருக்கேன்னா இப்போ பார்த்தா வச்சுக்கோங்க, இப்போ தெரியும். இப்போ டாப்பில் பார்த்தா 2 பிக்சல் ரொம்ப குட்டியாக இருக்கும். லெஃப்டில் பார்த்தோன்னா வந்து 6 பிக்சல் கொஞ்சம் தடிசாக இருக்கும். இந்த ரைட் சைடு பார்த்தோன்னா 8 பிக்சல் இன்னும் தடிசாக இருக்கும். டவுனில் பார்த்தோன்னா 4 பிக்சல் இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். புரியுதா? ஸோ இந்த மாதிரி கொடுப்பாங்க. இதை ஷார்ட் ஹேண்டு சொல்லுவாங்க. சிம்பிளாக ஸோ இவ்வளோ 4 லைன் எழுதுமா அப்படின்னு ஷார்ட் ஹேண்டு ஒன்று இருக்குது. அது எப்படின்னா ஷார்ட் ஹேண்ட் எப்படின்னா, நீ பேடிங் கொடுத்தா என்ன சொன்னேன், 4 சைடு அப்படியே ஆகும் சொன்னேன்னா, இப்போ இங்கே எதாவது 10 பிக்சலு, இந்த இடத்துல 20 பிக்சல் கொடுத்துருக்கேன். இப்போ 2 வேல்யூ கொடுத்துருக்கேன் கரெக்டாக. இப்போ 2 வேல்யூ கொடுத்தா என்ன இருக்குன்னா அப் அண்ட் டவுன் 10 பிக்சல், ரைட் அண்ட் லெஃப்ட் 20 பிக்சல் இருக்கும். மேலே கீழே 10 பிக்சலு, ரைட் அண்ட் லெஃப்ட் வந்து 20 பிக்சல். இது ஷார்ட் ஹேண்ட் ஈஸியாக முடிக்கிறதுக்கு. இதுதான் இது வந்து பிக்சலுக்கு. இதே வந்து சரி, இது வந்து பேடிங்க்கு. இதுக்கப்புறம் பார்டர் ஒன்று இருக்குது. பார்டர் அதே கான்செப்ட் தான். பார்டர் எப்படின்னா வந்து இங்கே பார்டர்னா நான் ஓகே ஃபஸ்ட் பார்டர் நான் பார்த்தேன். பார்டர் வந்து அது ஒரு 10 பிக்சல் அது கொடுக்க வச்சுக்கோங்க.
பார்டர் வரல, நான் பார்த்து சொல்கிறேன் பார்டர்ன்ட்டு. மார்ஜின் இருக்கு. மார்ஜின் வந்து இப்போ பேட்டிங் என்ன பார்த்தோம், கண்டெய்னருக்குள்ளே தான் ஸ்பேஸ் கொடுக்குதா. ஸோ மார்ஜின் என்ன பண்ணால் கண்டெய்னர் வெளில ஸ்பேஸ் கொடுக்கும். இப்போ நான் மார்ஜின் கொடுத்துட்டு ஒரு 50 பிக்சல் தரேன்னா, பிக்சல் தரேன்னா ஃபோர் சைடாக எடுத்துக்கோமா. இப்போ 10 நடுவில் வந்திருக்கு. இப்போ மார்ஜின் பாரு, 4 சைடும் வேலை கொடுத்துருக்கு. புரியுதா? ஸோ இது வந்து ஸ்பேஸ் கொடுத்துருக்கு, 4 சைடு வெளில கொடுத்துருக்கு. மார்ஜின் என்ன பண்ணுது, வெளில ஸ்பேஸ் கொடுக்குது. பேடிங் என்ன வந்து உள்ள ஸ்பேஸ் கொடுக்குது. ஸோ இதுவும் அதே போல தான், மார்ஜின் அதே போல தான். இப்போ மார்ஜின் லெஃப்ட் இருக்கும், டாப்பு பாட்டமு லெஃப்ட்டு ரைட்டு. ஸோ இந்த மாதிரி வந்து 4 வேல்யூ இருக்கும். இல்லை எனக்கு காமனாக வந்து இதே போல் மேலே யூஸ் பண்ணுற போல் யூஸ் பண்ணணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். 20 பிக்சல் இப்படியும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 10 பிக்சல் மேலே கீழே ரைட் ஹேண்ட் லெஃப்ட் 20 பிக்சல். இது வந்து மார்ஜினுக்கு, அது வந்து வெளில ஸ்பேஸ் கொடுத்துருக்கு. பேடிங் என்ன பண்ணுறது, உள்ள ஸ்பேஸ் கொடுக்குது கண்டெய்னருக்குள்ள. அப்புறமா பார்டர் ரேடியேஷன் இருக்குது. இந்த பார்டர் ரேடியேஷன் என்ன பண்ணணும்னா, நார்மலாக நீ பட்டன் யூஸ் பண்ணுற பார்த்தியா, பட்டன்லாம் பார்த்தா வச்சுக்கேன் அந்த சைடில் மட்டும் கேர்வாக இருக்கும் பார்த்துருக்கல. ஸோ அதெல்லாம் இப்படி தான் பண்ணுவாங்க. இதில் வந்து பர்சன்டேஜ் யூஸ் பண்ணுவாங்க மோஸ்ட்லி. பிக்சல் யூஸ் பண்ணுவாங்க, பர்சன்டேஜ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நான் பிக்சல் யூஸ் பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு 20 பிக்சல் யூஸ் பண்ணுறான்னா ஒரு கர்வ் வந்துருக்கு பார்த்தியா. ஸோ இதுதான் அந்த கர்வ். இந்த பார்டர் ரேடியஸ் வந்து இந்த கர்வ் ஆகும். இந்த பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ண என்ன ஆகும்னா அந்த கர்வ் வந்து ரொம்ப இதுவாக ஆகும். ஸோ அந்த பிக்சர் கொடுக்குறேன்னா இதுவாக இருக்கா, ரொம்ப இதுவாக இருக்கா. ஸோ இந்த மாதிரி வந்து பட்டன் யூஸ் பண்ணுவாங்க மோஸ்ட்லி இந்த பிக்சல்லாம். பட்டன் ஷேப் இப்படி தான் இருக்கும். இது கொஞ்சம் சின்னதாக போட்டு ஒரு இது வந்து டிவ்வாக இல்லாமல் பட்டனை யூஸ் பண்ணால் இதுதான் பட்டனு கரெக்டாக. இது டெக்ஸ்ட் செட்டப் பண்ணால் இதுதான் பட்டனு. இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க. இதை போட்டுட்டு என்ன பண்ணோன்னா இன்னர் ஷேடோ போடுவாங்க. இந்த இடத்துல ஷேடோ வரும். ஷேடோ போட்டு எப்படின்னா ஒரு 3D பட்டன் போல் தெரியும், பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு. இந்த மாதிரி தான் பட்டன் இருக்குது இப்போது. புரியுதா? இதுதான் பார்டர் ரேடியஸ். ரேடியஸ் வந்து இந்த மாதிரி பிக்சலும் போடலாம், பர்சன்டேஜும் போடலாம், ஒன்று விருப்பம் தான். இதுவே வந்து இப்போ இதெல்லாம் வந்து நீ நார்மலாக யூஸ் பண்ணுற வேல்யூவா. இதுலேயே வந்து நீ நெகட்டிவ் வேல்யூன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுலேயே வந்து நீ மைனஸ் போட்டால் நெகட்டிவ் வேல்யூ வரும். அப்படியே மைனஸ் பண்ணலாம். மைனஸ் போட இந்த பார்டர் பிக்சர் வேலை செய்யாது, இந்த பேடிங் போடலாம், அது வேலை செய்யும். ஸோ மொத்தமாக என்ன ஆகிட்டு இருக்கு, ஆஃப் ஆகிட்டு இருக்கு. புரியுதா? ஸோ நெகட்டிவ் வேல்யூ என்ன பண்ணுன்னா வந்து நீ எங்கேயாச்சும் ஒரு வேல்யூ நெகட்டிவ் கொடுத்தாலும் என்ன பண்ணால் மொத்தமாக வந்து ஸ்டாப் பண்ணிடணும், அந்த ப்ராசஸ் ஸ்டாப் பண்ணிடணும். ஸோ நான் என்ன பண்ணேன், அப் அண்ட் டவுன் தான் -10 கொடுத்துருக்கேன். ஓகேவா? பட் இந்த இடத்துல பாரு பேடிங்கே வேலை செய்யல. ஸோ நெகட்டிவ் வேல்யூ எங்கே போட்டாலும் என்ன பண்ணால் மொத்தத்தையும் ஸ்டாப் பண்ணிடும். அந்த எவ்வளோ வேல்யூ கொடுத்தாலும் சரி அது எல்லாமே ஆக்கிட்டுரும். இதான் வந்து பேடிங்கோட கான்செப்ட். புரியுதா? சரி இதில் சொன்னால் இதில் ஏதாச்சும் டவுட் இருக்கா? இல்லை இப்போ சும்மா புரியுது, மேலே பார்த்து புரியுதுல்ல. சரி ஓகே. நான் இப்போது வந்து லாஸ்ட்டாக இன்னைக்கு 5 டாப்பிக்காக போனேன் ஒரு நாளைக்கு. புரியுதா? ஏன்னா ரொம்ப போனாலும் நிறைய சொல்கிற போல இருக்கும். ஓகே சேஃப்ஸ் தான். 1 வீக் நான் முடிச்சு விட்ருவேன்டா, அது பிரச்சனை இல்லை. நீ ப்ராக்டிஸ் பண்ண தான் உனக்கு வந்து இந்த கோடிங் நாலேஜ் வர உனக்கு என்ன ஆகும்னா அந்த டிசைனிங் ஃபேக்டர் வரும். நீ இதெல்லாம் போட்டுருவ, இப்போ நான் சொன்னதெல்லாம் நீ போட்டுருவ. இது அப்படியே வந்து இல்லை இது என்னால் டாஸ்க் கொடுக்க முடியாது விஸ்வா. ஏன்னா வந்து இது நான் டாஸ்க் கொடுக்க முடியாது. ஏன்னா வந்து நான் இப்போதைக்கு என்ன சொல்றேன்னா கலர், ஒரு டெக்ஸ்ட்டுக்கு கலர் எப்படி கொடுக்க, டெக்ஸ்ட்டுக்கு கலர் வேல்யூ எப்படி கொடுக்க, ஃபாண்ட் எப்படி கொடுக்க, டிஸ்பிளே எப்படி கொடுக்க, எனக்கு பேக்ரவுண்ட் இமேஜ் சொல்லி கொடுத்துருவேன், இமேஜ் எப்படி போடுறதா அதை சொல்லி கொடுக்குறேன். இதெல்லாம் வச்சு அவங்களால பில்ட் பண்ண முடியாது. புரியல. ஓகே.
இருக்கேன் வர நிமிஷம். சரி அஞ்சாவதா என்ன பார்க்கலாம்னா வந்து பேக்ரவுண்டு பார்க்கலாம். பேக்ரவுண்டு இமேஜஸ் இந்த பேக்ரவுண்ட் இமேஜஸில் வந்து சம் டைப்ஸ் இருக்குது ஆக்சுவலாக வந்து இங்கே வந்திருக்கு அப்படியே ஓகேவா. ஸோ பேக்ரவுண்ட் இமேஜு, பேக்ரவுண்ட் ரிப்பீட்டு, பேக்ரவுண்ட் பொசிஷனு, பேக்ரவுண்ட் சைஸு, பேக்ரவுண்ட் வந்து அட்டாச்மெண்ட் ரெண்டு ஒன்று தான். அட்டாச்மெண்ட்டு ஸோ எப்படி யூஸ் பண்ணலான்னா வந்து இன்னொரு பாக்ஸு 4 இதுக்குள்ள இமேஜ் டேக் க்ரியேட் பண்ணிட்டு நான் ஆல்ரெடி ஒரு ஃபைல் வச்சுருக்கேன் ani.jpg அது அனில் ஃபோட்டோ. இல்லை அது அனில் கொஞ்சம் அழகா ஃபீல் பண்ணுறாங்க, அதனால தான் ஃபோட்டோ போட்டேன். சரி ஓகேவா. சரி இது நார்மலாக வந்து ஃபோட்டோ, பேக்ரவுண்ட் ஃபோட்டோ. ஸோ இந்த இடத்துல வந்து நான் என்ன பண்ணேன்னா இமேஜ் கொடுத்துட்டு நான் அந்த இடத்துல இது வந்து சாரி இது வந்து நம்ம நார்மலாக வந்து ஃப்ரண்ட்டில் இமேஜ் போடுறது கரெக்டாக. இது முன்னாடி இமேஜ் போட்டு இது கீழே வந்து இப்போ H1 கொடுக்குறேன். ஹாய் ஹலோ இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா இருக்கும். அந்த ஃபோட்டோ கீழே டெக்ஸ்ட் வரும் கரெக்டாக வந்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி வரும். நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பேக்ரவுண்டில் போட போகிறோம் அந்த ஃபோட்டோவை. ஓகேவா. பேக்ரவுண்ட் எப்படி போடணும்னா இப்போ இந்த இமேஜ் தூக்கிறேன். இது வந்து அவன் புரியாது, ஃபோட்டோவாக இருக்கும் புரியாது. இப்போ தூக்கிட்டேன்னா இப்போ இந்த இடத்துல வந்து இதுதான் இந்த இதோ இடமே கரெக்டாக. இதுதான் பாக்ஸ் ஸ்பேஸு. இந்த ஸ்பேஸில் வந்து எனக்கு வந்து ஃபோட்டோ வேணும். இன்னொன்று அந்த கலர் வெயிட்டாக எனக்கு தெரியல, நான் வேணால் இப்போ இந்த கலர் போட்டு சொல்லுவேன். டாட்டு பாக்ஸு 4ல் வந்து பேக்ரவுண்டு கலர் வந்து நான் ப்ளூ கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க. இந்த ப்ளூ கலர் இருக்குது பார்த்தியா, இந்த ப்ளூ இடத்துல எனக்கு அந்த அனில் ஃபோட்டோ வரணும் புரியுதா. அதுக்கு ஃபோட்டோ மேலே தான் வந்து டெக்ஸ்ட் வேணும், அதுதான் பேக்ரவுண்ட் ஃபோட்டோ புரியுதா. அதான் பேக்ரவுண்ட் ஆக்சுவலாக. அது எப்படி போடலான்னா இப்போ பாரு, இப்போ இதை தூக்கிறேன், இந்த பேக்ரவுண்டு ப்ளூ வைக்கிறேன். இப்போ அதே வேல்யூ தான் வரப்போகுது கரெக்டாக, சேம் அதே தானே. இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த பேக்ரவுண்டில் அப்படியே வச்சுட்டு இந்த கீழே என்ன பண்ணுறேன்னா பேக்ரவுண்டு URL கொடுத்துட்டு ./ani.jpg இந்த ஃபோட்டோ போட்டோன்னா ஆமாம் இந்த ஃபுல்லாக பேக்ரவுண்ட் வந்திருக்கா. பட் பாரு 1 2 3 4 ஃபோட்டோ, 4 அப்போ அரை கொஞ்சோண்டு இருக்குது, இந்த இடத்துல கொஞ்சோண்டு இருக்குது 4.5. இந்த ஃபோட்டோ 4.5 இருக்குது. சைஸ் வந்து ஃபுல்லாக இல்லை, கொஞ்சம் தான் இருக்குது கரெக்டாக. ஸோ இது என்ன பண்ணனா வந்து இந்த பாக்ஸோட பேடிங்கு, பாக்ஸ் சைஸ் சொல்லுவாங்கள்ல, வித்து ஹைட்டு அது மாற்ற இது பண்ணும். ஸோ நீ அப்படியும் போடலாம், இல்லைனா வந்து சிம்பிளாக இன்னொன்று எப்படின்னா பாக்ஸ் சைஸ் இருக்குல்ல, பாக்ஸ் சைஸ் பண்ணணும்னா ஓகே பேடிங் பாட்டமில் வந்து நான் ஒரு 50 பிக்சல் தரேன். கீழே மட்டும் பெருசாகும் பாக்ஸ் சைஸு, கீழே பெருசாகிடுச்சா. ஸோ இப்போ இந்த சைஸு இதுலேயும் வந்து ஃபுல்லாக இல்லை, இப்போ 1 2 3 4 5 இருக்குது, 5 ஃபோட்டோ கிட்டே இருக்குது. இது வந்து இந்த மாதிரி இல்லாமல் சிங்கிள் பிக்காக மாற்றணும். அந்த மாதிரி மாற்றணும். எப்படி மாற்றணும்னா பேக்ரவுண்ட் ரிப்பீட் இருக்கும். இதில் பார்த்து வச்சுக்கேன், நோ ரிப்பீட் ஆப்ஷன் இருக்கும். அந்த நோ ரிப்பீட் கொடுத்துட்டு சேவ் பண்ணோன்னா அந்த ரிப்பீட் ஆகாது, ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் தான் இருக்கும்.
சரிங்களா? இந்த சைஸ்ல ஒரே ஃபோட்டோ. இப்போ நல்லா பார்த்தேன்னு வச்சுக்கேன், இதோ பேக்ரவுண்ட் ஃபுல்லா ஃபர்ஸ்ட் எவ்வளோ ஃபோட்டோ இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் சாரி. ஓகே. எடுத்துறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஆமா 4 ஃபோட்டோ இருந்துச்சு. இந்த இடத்துல ஃபோட்டோ இருக்கு. நான் வந்து ஒண்ணா மாத்திட்டேன். அப்போ இது மட்டும் தான் இருக்க போகுது. மிச்சதெல்லாம் வந்து ஒயிட் ஆயிடுச்சு. இங்க ஃபர்ஸ்ட்லயும் பார்த்தா பேக்ரவுண்ட் கலர் ப்ளூன்னு குடுத்துருக்கோம்ல. அப்போ என்ன ஆகலாம்னா, இப்போ இப்படி கொடுக்கும்போது ஒரு ஃபோட்டோ மட்டும் இங்க வந்து இந்த இடத்துல எல்லாம் ப்ளூ கலர் வரலாம்ல. வரல. ஏன் வரலன்னா, பேக்ரவுண்ட் யூஸ் பண்ணும்போது எய்தர் பேக்ரவுண்ட் கலர் வேலை செய்யும், இல்ல பேக்ரவுண்ட் இமேஜ் வேலை செய்யும். ரெண்டுமே வேலை செய்யாது. என் வீட்ல ஒண்ணு தான் வேலை செய்யும். பட் அந்த கோடுல வந்து எரர் காட்டாது. இப்போ இந்த இடத்துல எந்த எரரும் இல்ல. ரன் பண்ணா கரெக்டா ரன் ஆகுது. பட் ஆனா இந்த இடத்துல ப்ளூ வரவே இல்ல. புரியுதா? ஸோ எதாச்சும் ஒன்று தான் வேலை செய்யும். ஸோ இந்த பேக்ரவுண்ட் கலர் இப்போ தேவையில்லை. ஸோ நீ போட்டாலும் ஒன்று தான், போடலனாலும் ஒன்று தான். அதான் தூக்கிடுறேன். தூக்கிட்டு இதப்போ வந்து பேக்ரவுண்ட் சைஸ் ஒன்று இருக்குது. சைஸ் வந்து ஆட்டோ கண்டெயின் கவர் இருக்கும். டிஃபால்ட்டாக கண்டெய்னில் இருக்கும். ஆட்டோ வந்து நீ வச்சுக்கலாம். கவர் குத்தேன்னா வந்து அந்த ஃபோட்டோ ஃபிட் ஆகும். ஃபுல்லாகிட்டு இருக்கு பார்த்தியா? இவ்வளோ தான் அந்த ஃபுல்லாக கவர் ஆயிடுச்சு. ஸோ ஆட்டோ குத்தா உனக்கு அதுதான் பெருசாக மாறாது. கவர் குத்தா மட்டும் தான் ஃபுல்லாக மாறும். புரியுதா? ஸோ இப்போ என்ன பண்ணிருக்கோம், பேக்ரவுண்ட் ஃபோட்டோ நோ ரிப்பீட்டட் கொடுத்துருக்கோம். ரிப்பீட் ஆகக்கூடாது. ஃபஸ்ட்டு வந்து எவ்வளோ ஃபோட்டோ இருந்துச்சு, 5 ஃபோட்டோ இருந்துச்சு. இப்போ ஒரே ஃபோட்டோ ஃபுல்லாக கவர் ஆகிட்டு இருக்கு. பட் என்ன கொஞ்சம் சின்னதாக இருக்கு. கரெக்டாக அதை பார்த்துக்கலாம். அப்படின்னா பேக்ரவுண்ட் பொசிஷன் வந்து நீ வேலையை கொடுக்கலாம். 20 பிக்சல். இப்போ அந்த மேலேருந்து கீழே வந்திருக்கு. சரிதா? மேலே வந்து முடிதான் இருந்துச்சு. இப்போ மூஞ்சி தருது. இன்னும் கொஞ்சம் கீழே போட்டோன்னா 40 போட்டோன்னா கால் தெரியும் போல. ஆமாம், அது ஃபஸ்ட்லேயே இதுக்குள்ள கொஞ்சம் கீழே வந்திருக்கா. சேவ் பண்ண இல்லையா? ஓகே, இந்த மாதிரி கொஞ்சம் கீழே இருக்கும். இது எதுக்கு இந்த மாதிரி போடுவாங்கன்னா, இது சென்டர் போடுவாங்க. CNTR சென்டர் போடுவாங்க. பொசிஷன் சென்டர் கொடுத்து என்ன ஆகும்னா, அது கரெக்டாக நடுவில் இருக்கும். ஃபோட்டோ கரெக்டாக ஃபிக்ஸட் நடுவில் இருக்கும். அதுக்காக போடுவாங்க சென்டர்ன்ட்டு போட்டுட்டு. பெருசாக மாறாது, இந்த ஃபோட்டோவுக்கு மாறாது. ஓகே, இப்போ அந்த அட்டாச்மெண்ட் சொல்கிறது என்னன்னா வந்து, வேற இதோட கமிட் ஆயிருந்தா அதை மாற்ற சொல்லும். அதான் ஃபிக்ஸ்னு கொடுத்துருக்கேன். ஸோ இதில் வந்து அந்த சைஸில் கமிட் ஆயிருந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து 40 பிக்சல் கொடுத்துருந்தோம், நம்ம சென்டர் கொடுத்துருந்தோம். அதில் கமிட்மெண்ட் ஆகிருக்கு. அதனால ஃபிக்ஸு கொடுத்தப்ப டிஃபால்ட்டாக போயிட்டுருக்கு. ஸோ மோஸ்ட் ஆஃப் தி கேசஸில் வந்து இந்த பேக்ரவுண்டு அட்டாச்மெண்ட் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஃபிக்ஸட் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆமாம், ஃபிக்ஸட் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஃபிக்ஸட் எப்போ யூஸ் பண்ணோம்னா, பெரிய பேனர் ஃபோட்டோ போடுவாங்களா, பெருசாக இருக்கும். இந்த ஹோல் பேஜுக்கு போடுறப்போ போடுவாங்கள்ல, அந்த பேனர் ஃபோட்டோ தான் போடுவாங்க. புரியுதா? ம். சரி, இப்போ பாரு, நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த பாக்ஸ் 4 இருக்குது பார்த்தியா, பாக்ஸ் 4 தானே ஃபோட்டோ போட்டோம். இது என்ன பண்ணுறேன்னா வந்து, நான் அப்படியே பாடிக்கு மாற்றிடுறேன். பாடிக்கு பார்க்குறேன், பாடிக்கு மாற்றுறேன். இப்போ பாடிக்கு மாற்றுறேன்னா இப்படி இருக்கா. இப்போ பாரு, ஒரு ஃபோட்டோ ஃபுல்லாக கவர் ஆகிட்டு இருக்கு. புரியுதா? பாடி ஃபுல்லாக வந்து ஒரே ஃபோட்டோ கவர் ஆகிட்டு இருக்கு. இது நானே வந்து ஒன்று இப்போ வந்து நோ ரிப்பீட் எதுவும் தூக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க. நோ ரிப்பீட் நான் தூக்கிட்டேன்னா வந்து சிங்கிளாக இருக்குது. ஓகே, நோ ரிப்பீட்டடு அண்டு கவர் தூக்கிட்டேன். பொசிஷனும் சென்டர் தூக்கிட்டேன். எல்லாத்தையும் தூக்கிட்டேன் வச்சுக்கோ. இப்போ இப்படி இருக்கு. இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபோட்டோ போட்டோன்னா இந்த மாதிரி தான் குட்டியாக வரும். அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ஒன்றுனா போடணும். பேக்ரவுண்டு ரிப்பீட் ஆகக்கூடாது. ஒரே ஃபோட்டோ நோ ரிப்பீட்னா ஒரே ஃபோட்டோ தான் வரணும். ஒரே ஃபோட்டோ போட்டோன்னா ஒரே ஃபோட்டோ இது பின்னாடி போயிட்டுருக்கு, மேலே போயிட்டுருக்கு. ஒரே ஃபோட்டோ மட்டும் வரணும். பின்னாடி பேக்ரவுண்ட் ஃபோட்டோ ஒன்றே ஒன்று வந்துருக்கா. இதை வந்து என்ன பண்ணால் கவர் என்னன்னா வந்து மொத்த சிஸ்டத்துக்கும் கவர் ஆகணும் அப்படின்னு போட்டிருக்கோம். இப்போ என்ன பண்ணால் மொத்த சிஸ்டம் கவர் ஆயிடுச்சா. இது அப்போ என்ன பண்ண போகிறோம்னா வந்து பொசிஷன் வந்து நடுவில் இருக்கணும். ஃபோட்டோ வந்து நடுவில் இருக்கப்போ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி போடுறோம். அதில் பார்த்தோன்னா இப்போ பார்த்தா ஃபோட்டோ கரெக்டாக நடுவில் இருக்கும். டிஃப்ரென்ஸ் தான் ஒரு வாட்டியும்.
ஸோ இப்படி தான் வந்து பேக்ரவுண்ட் வந்து சூஸ் பண்ணுவாங்க. ஸோ டாபிக் வந்து 5 டாபிக் யூஸ் பண்ணுறோம். சிஎஸ்எஸ் கலரு, சிஎஸ்எஸ் யூனிட்டு, டைப்போகிராஃபி அண்டு பாக்ஸ் மாடலு, பேக்ரவுண்ட் இமேஜ். இந்த 5 வச்சு நீ என்ன பண்ணலான்னா வந்து இன்னைக்கு டாஸ்க் கேட்டதா, இதுதான் உனக்கு டாஸ்க்கு. கார்டு இது பண்ணலாம். கார்டு using HTML and CSS. சின்னதா பண்ணு. இந்த மாதிரி வந்து சின்னதாக ஒரு கார்டு ரெடி பண்ணலாம். இந்த விசிட்டிங் கார்டெலாம் இருக்கும் பார்த்தியா, இவ்வளோ அட்வான்ஸ்லாம் பண்ணணும் தேவையில்ல, ரொம்ப சின்னதாக பண்ணலாம். இந்த மாதிரினா இந்த மாதிரி இந்த மாதிரி. ஆனால் இவன் வந்து பார்த்து மல்டி கலர்ஸ்லாம் யூஸ் பண்ணிருக்கான். நீ இதெல்லாம் யூஸ் பண்ண தேவையில்ல. நீ நார்மலாக வந்து ஒரு டிவ் ஓப்பன் பண்ண போகிற, டிவ்வுக்கு வந்து பார்டர் ரேடியஸ் கொடுத்துட்டு இந்த மாதிரி மாற்ற போகிறேன். வித்து வந்து இது 40%, ஹைட்டு வந்து ஒரு 250 to 80% பிக்சல் கொடுத்தனா இந்த ஹைட் வரும். போட்டுட்டு உன்னோட இமேஜ் வந்து ரவுண்ட் பண்ணிருக்கான். அது நீ வந்து பார்டர் ரேடியஸ் இருக்குல்ல, அந்த பார்டர் ரேடியஸ் வந்து நீ அதிகமாக ஏற்றினா ரவுண்ட் ஆகிடும். அதுதான் பண்ணிருக்கான். ஃபோட்டோ போட்டுருக்கான். அது கீழே H1 டேக்கில் அவன் பேர், H2 டேக்கில் வந்து சைபர் செக்யூரிட்டி, அதுமாதிரி ஃபாலோ வந்து மோசமாக போட்டுருக்கான். போட்டு ஒரு பட்டன் கிரியேட் பண்ணிட்டு இந்த மாதிரி அதுவும் பார்டர் ரேடியஸ் பார்த்து நான் கிரியேட் பண்ண பார்த்தியா, அதே போல் போட்டிருக்கான். போட்டுட்டு இந்த கலர் பாரு, இந்த கலர் வந்து பிளாக் போட்டிருக்கான். இதுக்கு மட்டும் வந்து ஒயிட் போட்டிருக்கான். பட்டனுக்குள்ளே இருக்கிறத மட்டும் ஒயிட் போட்டிருக்கான். இது சிம்பிளாக பண்ணலாம். ஆனால் இந்த கலரை பார்த்தியா, டிஃப்ரெண்ட்டாக 3 கலர் இருக்குல்ல, அது வந்து ரேடியன் கலர்னு சொல்லுவாங்க. அது நீ போக சொல்கிறேன், இப்போ சொன்னால் நமக்கு புரியாது, நான் குழம்பிடுவேன். இது வந்து சிம்பிளாக வந்து ஒரே கலர் யூஸ் பண்ணு. அப்புறமா நான் சொல்கிறேன். இது ரெட் கலரா, இது வந்து க்ரீன் கலரில், அந்த ரெட் க்ரீனு கால் அட்டன் பண்ணுவோம்ல, கட் பண்ணுறதுக்கும் அட்டன் பண்ணுறதுக்கும் அந்த ஒரு தீமில் ரெடி பண்ணு. இந்த மாதிரி சிம்பிளாக ஒரு கார்டு ரெடி பண்ணலாம். நீ அதை ரெடி பண்ணு. நாளைக்கு நான் எழுதும் போதே எனக்கு கார்டு தான் ஃபஸ்ட்டு வைப்பேன். விசிட்டிங் கார்டு தான் பார்ப்பேன் ஃபஸ்ட்டு. நீ நைட்டு பொறுமையாக அனுப்பிச்சிருப்போம். பே பண்ணலாம் பொறுமையாக பண்ணு. ஆனால் வந்து நீ இதெல்லாம் பார்த்துக்கோ, இந்த கலர் இதெல்லாம் போட்டிருக்கான் பார்த்துக்கோ. அவன் என்ன பண்ணுறான், பேக்ரவுண்ட் கலர் போட்டிருக்கான். பேக்ரவுண்ட் கலர் போட்டு இதோட கலர் வந்து அப்பாச்சி இருக்குல்ல, ஆல்ஃபா கலர் வந்து 0.12 அந்த மாதிரி ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்கான். அதனால பார்த்தா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது, இல்லைன்னா கலராக இருக்கும். புரியுதா? இப்போ டிரான்ஸ்பரண்ட் கொடுத்தனால இப்போ கலராக இருக்குது. இப்போ சிம்பிளாக சொல்ல போனால், நம்ம வந்து இந்த இடத்துல வந்து சாக்லேட் கொடுத்தோம்ல, இந்த சாக்லேட் கலரே வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக கொடுக்கும். 0.2 கொடுக்கலாம்னு வச்சுக்கோங்க. இது பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது பார்ப்போமா? இது பார்த்து இருக்கு எனக்கு இதுவாக தெரியுதா, இந்த மாதிரி கொடுத்துருக்கான். நம்ம பேக்ரவுண்டுக்கு தெரிஞ்ச பார்த்தியா, அதுதான் இவனும் பண்ணிருக்கான். பட் ஆனால் இந்த பார்டர் கலரை மட்டும் வந்து ஹைலைட் பண்ணிருக்கான். ஓகேவா? அது பிரச்சனை இல்லை, அது நான் அடுத்த டாபிக் வரும். பார்டரு, பேக்ரவுண்ட்ஸு, மல்டி கலர்னு அதெல்லாம் வரும். இது அதுவும் ஒன்றும் இல்லை. இப்போ எங்கே இது தானே பார்டர் சைஸ்ன்னு இருக்கும். இது பார்டர் குத்துனா எனக்கு வரும். பார்டர் வித் இருக்கான், பார்டர் வித் ஒரு 3 பிக்சல் நான் 5 பிக்சல் கொடுக்குறேன் வச்சுக்கேன். 5 பிக்சல் கொடுத்துட்டு பார்டர் கலர் வந்து நான் பிளாக், அவன் கொடுத்ததே கொடுக்குறேன் பிளாக். இது சேவ் பண்ணிட்டேன்னா இது எதில் கொடுத்துருக்கேன், அதில் கொடுத்துருக்கேன். ஓகே, வரணுமே தெரியல. நீ ட்ரை பண்ணி பாரு. சாலிட் தான், இந்த சாலிட் வரும்டா. சாலிட் தான் வரல. நான் அதை மட்டும் பார்த்து சொல்லலாம். இப்போ என்ன நடக்கும்னா, சாலிட் பிளாக் இங்கேயே போடலாமா,
ஃபைவ் 5 பிக்சல் வெறும் பார்டரு. 2 பிக்சல் கொடுத்துருக்கான், 2 பாயிண்ட் சம்திங் 2 பிக்சலு சாலிட் பிளாக்னு கொடுத்துருக்கான். ஸோ இந்த மாதிரி கொடுத்தா இந்த மாதிரி வந்து சேமாக இருக்கான். அது தெரியாது. ஸோ இந்த மாதிரி தான் பண்ணிருக்கான். இப்போ இந்த மாதிரி வந்து அவன் வந்து ஒயிட் கலர் யூஸ் பண்ணிருக்கான் டிரான்ஸ்பரண்ட்டுக்காக. ஸோ ஒயிட் வந்து எப்படின்னா ஒயிட் ஃபுல் ஒயிட்டு போட்டுட்டு, ஸோ இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் டல் பண்ணிக்கோ ஒயிட்டை. ஒயிட் கொஞ்சம் டல் பண்ணால் உனக்கு சேம் டு சேம் இதே போல் வந்துடும். பேக்ரவுண்ட் போட்டுக்கோ, அவ்வளோதான். போட்டுனா உனக்கு இந்த மாதிரி கார்டு ஈஸியாக ரெடி பண்ணலாம். இந்த மாதிரி பே பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணு கோடு. ஓகேவா? Okay, see you on tomorrow. Okay, bye.